வணக்கம் சவுக் மீடியா நேயர்களே. இன்றைய ஆஸ்திரேலியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதேஷ். மக்கள் ஒரு சைடு மழை தண்ணீர்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே நெல்மணிகள்லாம் முளைச்சிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பைசன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுருக்காரே சார். இந்த வெறுமனே ரிவ்யூ போட்டார்ன்றதெல்லாம் தாண்டி சரி, இந்த படம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ ரிவ்யூ போட்டு அந்த படம் ஒன்றும் ஓட போகிறது இல்லை. ஏன் நேற்று ரிவ்யூ போட்டார் சொல்லு? ட்ராக்ஷனுக்காக வாங்க சார். இந்த படம் பற்றின பேச்சு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவா? அதனால் அவருக்குன்னு வந்துச்சு. அவரை ப்ரொடியூசரு, ரஞ்சித் தான் ப்ரொடியூசரு. பேரனை வச்சு அடுத்த படத்தை எடுத்துக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு எதுக்கு ரிவ்யூ போடுறாரு? அந்த சுயநலத்தில் தேர்தல் நேரம், இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, தமிழ்நாடு பூரா பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டோம்னா அதை எப்படி பார்ப்பாங்கன்றதெல்லாம் இவரால் யோசிக்க முடியல. பேரனை வச்சு அடுத்த படத்தை எடுக்க போகிறாரு. அப்பா நீங்கள் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஒரு டேரக்டர் சந்தோஷப்படுவார்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே நேற்று இந்த வேலை நடந்திருக்கு. எங்கே பார்த்துருக்காங்க படம்? இடம் எது தெரியல சார். குறிஞ்சியில் ஒரு வீட்டில். யார் வீட்டில்? திரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி வீட்டில். குறிஞ்சி இல்லைன்றது தனியார் வீடா அரசு வீடா? அரசு வீடு. அரசு வீடு. அரசு வீட்டில் எதுக்கு தேட்டரு? நான் போயிருக்கேன், ஒரு 5-6 வாட்டி 7-8 வாட்டி போயிருக்கேன் வீட்டுக்கு. சினிமா ஸ்டுடியோ மாதிரியே இருக்கும். அது ஒரு கலைநயத்தோடு அவரோட ரூம் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த புக்கும் பூரா ஒயிட் பேக்ரவுண்டு, ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் மாட்டியிருக்கும். இவர் எப்போவும் வெள்ளை டிஷர்ட்டில் தான் இருப்பார் அப்படின்றதுனால பிளாக் பேக்ரவுண்டு. இவரோட அஃபிஷியல் ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கி அதிகாரிகளோட இதை விவாதிச்சார், அதை விவாதிச்சார்னு ஃபோட்டோலாம் வரும்ல. அப்புறம் இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு நேருலாம் ஒரு பிறந்த நாளுக்கு போய் காலைல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குவார். அந்த ஃபோட்டோஸ்லாம் எந்த பேக்ரவுண்டில் வரும்னு பார்த்தா பின்னாடி இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும். அது எங்கன்னா இந்த குறிஞ்சியில் அந்த வீடு. அது நீங்கள் பண்ணிக்கிறீங்க, கலைநயத்தோடு அதை பண்ணிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேட்டரு எதுக்கு? செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தால் துறை சார்ந்த வேலை இருக்குது தேட்டரு. செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வீட்டிலேயே தேட்டர் இருக்காது. சாமிநாதன் வீட்டில் போய் பாருங்கள், தேட்டர் இருக்காது. நீங்கள் துணை முதலமைச்சர், உங்கள் வீட்டில் எதுக்கு தேட்டரு? யார் துட்டுது? மக்கள் வரி பணம் தானே, பொதுப்பணித்துறை தானே கட்டினது. தேட்டரு எதுக்கு? காலையில் ஏன் தூங்க போகிறாருன்ட்டு விவாதம் வருது இல்லை, நைட்டு பூரா உட்காந்து படம் பார்க்குறது, இதுதான் வேலை. யார் படம் சார்? எல்லா படமா? புதிய இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறது. இப்போது இவரது மகனும் மனைவியும் தானே சிவப்பு புதம் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். மகன் தானே நிர்வாகத்தை பார்த்துக்கிறாரு. அந்த நிறுவனத்துக்கு கதை கேட்குறது. இன்றைக்கி இவங்களை விட்டால் சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யாரும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இவங்ககிட்ட தான் பணம் இருக்குது. இன்னொன்று, இவங்களுக்கு கால் ஷீட் கொடுக்காம வேறு எந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் கால் ஷீட் கொடுத்தா அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காதுன்றது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். கதை கேட்குறது, விடிய படம் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறது, பொழுது போகாமல் சாயங்காலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதை ஆய்வு பண்ணுறேன், அதை ஆய்வு பண்ணுறேன்னு போகிறது. இது எவ்வளவு ஆணவம் இருக்கும். நம்ம பண்ணுறது தப்புன்றதே இந்த சிஎம்க்கு தெரியுதா? காமன் சென்ஸு தானே. துப்புரவு தொழிலாளிங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. இன்றைக்கி நைட்டு அவங்கள அப்புறப்படுத்த போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் கூலி படம் பார்த்தோம்னா இது எப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தும்ன்றது ஒரு முதலமைச்சருக்கு குறைந்தபட்ச அறிவு வேண்டுமா வேண்டாமா? இப்போ போகிறாருன்னா ஒரு வேறு உலகத்தில் இருக்கார், தெரியுதா? நினச்சிட்டு போட்டோம், தப்புன்னே தெரியல. இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இன்றைக்கி நைட்டு பண்ணுறோன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட. இது பேரனுக்காக, பேரனோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிற மாதிரி செல்வராஜ் பாராட்டி நம்ம இன்றைக்கி பேசணுன்றதுக்காக போய் எங்கே போய் படம் பார்க்குறீங்க? ஒரு இயல்பாக எவனாவது அந்த வீட்டில் ஏதி தேட்டர்னு கேட்பான்றது கூட உங்களுக்கு தோணலை தானே? நம்மள மாதிரி என்ன டிவியில் படம் போட்டு பார்க்க போகிறீங்க? அது உள்ள தேட்டர் இருக்குது. எவ்வளோ சீட்ஸு சார்? மினிமம் சீட்ஸ். இந்த ப்ரிவியூ ஷோக்கு போனீங்கல்ல, இந்த பேட் கேர்ள் போனோம்ல, எவ்வளோ பெருசு இருந்துச்சு? 10 பேர் உட்கார மாதிரி இருந்துச்சுல்ல, அது மாதிரி ஒரு தேட்டர் எவ்வளோ நேரம் இருக்கும்? நம்ம கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். அவங்க அரசியலில் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அது என்டர்டெயின்மெண்ட்டை தான் முழு நேர வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இவர்களுக்கு ஆர்வமும் கவனமும் இருக்கிறதுன்றது தான் இவங்க மேலே இருக்கக்கூடிய சிக்கல். கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சினிமா பார்த்தாருன்னா போய் பார்த்துட்டீங்க, நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்து கொண்டே கதை வசனம் எழுதியதை யாரும் விமர்சனம் செய்யவில்லை. அது மொக்கப்படம் தான் விமர்சனம் பண்ணாங்களே ஒழிய இவருக்கு ஏது நேரம் அப்படின்ட்டு ஒருவர் கூட கேள்வி கேட்டதில்லை. என்னென்னா அவர் எப்படி உழைப்பார் என்பது தெரியும். நிர்வாகம் போகத்தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம். நீங்கள் இதில் தான் உங்களோட கவனம் இருக்குது. அதுவும் எந்த நேரத்தில் பார்க்குறீங்க? நீங்கள் உங்களோட கவனக்குறைவினால், அஜாக்கிரதையினால், பொறுப்பின்மையால் டெல்டா மாவட்டம் முழுக்க பயிர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மத்திய குழு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது. விவசாயிகள் கண்ணீர் விடுக்கிறார்கள், பயிர்கள் முளைத்து விட்டன, அழுகி போய்விட்டன அப்படின்னு.
இதில் நானே டெல்டாக்காரன் சொல்லிக்கிறார் சார். இதில் வேறு சொல்லிக்கிறீங்க நீங்கள். இந்த டெல்டாக்காரனாவது கதிரை பிடுங்கிட்டு வந்து செக்ரட்டரியேட்டில் ரூமில் வச்சு பார்ப்பானா? விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க, இங்கே வந்து பார்க்குறாருன்னு. அப்போ இது என்ன வேலை? என்ன பண்ணாங்க? நேற்று கதிரெலாம் கொண்டு வந்து செக்ரட்டரியேட்டில் டேபிளில் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து போட்டு அதில் வச்சு காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய பழமையான விவசாயி போல் பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ கறி போயிருக்கு. இதை ஃபோட்டோ வேறு எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, அறிவு இருக்குதா உங்களுக்கு? தமாசை பண்ணணுன்ட்டு உங்களுக்கு யார் கேட்டது? நேற்று தான் சார் இதை பண்ண மாட்டாருன்னு நம்ம பேசணும். பண்ணிட்டாரா? ஆனால் இவங்க விஜய் சொல்கிறாங்களே சார், பனையூருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்குறாரு. இது என்ன அர்த்தம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதலமைச்சர் அப்படின்னு தானே இவர் சொல்லுவாங்க. ஒன்று போய் அங்கே வயல் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள். அதான் உங்கள் பையன் போய் பார்த்துட்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இது எதுக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்த உடனே இந்த இஷ்யூக்கு ட்ராக்ஷன் கிடைச்சிருச்சு. தமிழகம் முழுக்க இந்த விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாங்களும் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதுக்காக எதுக்கு இந்த தமாஷு? அதிகாரிகளுக்கு தான் அறிவு இல்லாமல் அந்த அழுகி போன கதிரை புடுங்கிட்டு வர்றாங்க. நான் உங்களுக்கு அறிவு இல்லை. இவர் எந்த வகையிலும் தலைமை பண்பு இல்லாதவர், ஆள தகுதி இல்லாதவர்ன்றதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு. தெரியுதா? அங்கே சாயங்காலம் செக்ரட்டரியேட்டில் அது கதிரை பார்க்குற ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. முடிச்சுட்டு நைட்டு பைசன் ரிவ்யூ இல்லை என்ன எழுதுறாரு பாருங்கள். இதில் இருக்கிற வாசகங்களை எல்லாம் கவனிச்சிங்கன்னா நான் எதுக்காக இவர் இந்த வேலையை பார்க்குறாருன்றது சொன்னது தெரிஞ்சிடும். தன் திறமையை மட்டுமே நம்பி கிராமத்தில் இருந்து சாதிக்க கிளம்பிய ஒரு இளைஞன் கபடி கோட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சந்திக்கும் போராட்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கதையை மிகச்சிறப்பான திரை அனுபவமாக மாற்றியுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ். ஓகேவா? அவரது ஒவ்வொரு படத்தையும் நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். ஒவ்வொன்றும் ஒரு ஷார்ப் மெசேஜையும் தாக்கத்தையும் நம் மனங்களில் பதிக்க தவறியதே இல்லை. அவ்வகையில் விளையாட்டுத்துறையை மையமாக வைத்து இளைஞர்கள் கைகொள்ள வேண்டிய பாதையை, அரசியலை மிக முதிர்ச்சியுடன் காட்டியிருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். சகோதரர் மாரியின் திரைமொழியும் கலை நேர்த்தியும் மேலும் மேலும் மேம்பட்டு வருவதற்கு எடுத்துக்காட்டாக பைசன் மிளிர்கிறது. இத்திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மாரியின் திரைக்கதைக்கு உயிரூட்டியுள்ள நடிகர்கள் பேரெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஓகே. இவர் என்ன ஸ்டீவன் ஸ்பீல்பர்கா மாரி செல்வராஜ்? நல்ல இயக்குனர், நான் மறுக்கல. இதர் யார் சினிமாவே எடுத்தது இல்லையா? கிறிஸ்டோபர் நோலனா சிலாகிக்கிறார். அப்படியே அவர் நல்ல படம், நம்மளும் தான் ரிவ்யூ போட்டான், நல்ல படம், யாரும் மறுக்கல. இப்படி முதலமைச்சர் சிலாகிக்கிற அளவுக்கு ஒரு உலக காவியமா அது? எதுக்கு இப்படி போடுறான்னு தெரியுதா? பேரனை வச்சு படம் எடுக்கிறாரு. இவங்க தான் பவர்ஃபுல் ஃபேமிலி. இன்பன் உதயநிதியை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன்னு திரு மாரி செல்வராஜ் சொல்லிட போறது இல்ல. அவரை பேம்பர் பண்ண வேண்டிய தேவை இந்த ஃபேமிலிக்கு என்ன சார் வந்தது? பேரனெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதே ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம். அதை நல்லா எடுத்து கொடுக்கணும்ல. அதுக்காக ப்ளீஸ் பண்ணுறாங்க இயக்குனரை. சிஎம்ஏ இப்படி நம்மளை சிலாகிச்சு எழுதியிருக்காரு. அவரோட பேரனை நம்ம ஒரு மிகப்பெரிய கலைஞனாக உருவாக்கி காட்ட வேண்டும் என்று மாரி செல்வராஜ் கூடுதலாக மெனக்கிடுவார் இல்லையா? நீங்கள் சொன்னது சரிதான். டிஎம்கே கம்பெனியோட நிலைவுத்தான் தான் சொன்னால் எடுக்க போகிறாரு. என்ன பெரிய மேட்டரா? ஏன்னாங்க சார், இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் போய் சொன்னாரே, சமூக நீதி பாய்ச்சல் இந்த ஆட்சின்னு. எதுக்கு சொல்கிறாரு? அவர்லாம் திமுக கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் ஆர்டிஸ்ட். அவர் இவரை பாராட்ட, இவர் அவரை பாராட்ட வேலை இவங்களுக்கு. உதயநிதி ஒரு கல் ஒரு கண்ணாடி தவிர உதயநிதி நடித்த எல்லா படங்களையும் தயாரித்தது இந்த குடும்பம் தான். உதயநிதியை வச்சு ஒரு பெரிய இந்த ஹீரோ இவர் வச்சு யார் படம் எடுக்க போகிறா? எல்லாமே இவங்க பணம் கொடுத்து, எப்போ தம்பி நிதி சும்மா தானே இருக்கவா, ஒரு ப்ரொடியூசர் ஆகு. இப்படி தான் ஆகாஷ் பாஸ்கரன் என்ன பரம்பரை ப்ரொடியூசரை எப்படி படம் எடுக்கிறாரு? இவங்க துட்டு எடுக்கல, அது மாதிரி தான். இன்னொன்று காசு கொடுத்தா எந்த டேரக்டர் வேணாலும் வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் அவரை பாராட்டுறது, அவர் பதிலுக்கு உங்களை பாராட்டுறது? ஆட்சி நடத்த சொன்னால் என்ன கேலி கூத்து பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? அதுவும் எலெக்ஷன் நெருங்கிட்டு. எலெக்ஷன் அது அந்த அச்சம் இவருக்கு இல்லை பாருங்க. இதை ஒரு பாமரன் எப்படி பார்ப்பான்? இதில் இந்த நேற்று இவர் போட்ட இந்த திரை விமர்சனத்தினால உள்ளபடியே மகிழ்வது யார் என்றால் மாரி செல்வராஜ் மகிழ்ந்திருப்பார். வேறு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு இயக்குனருக்கு இதை விட ஒரு பெரிய பெருமை கிடைக்காது. மாரி செல்வராஜ் சந்தோஷப்பட்டு, ஒரு மாரி செல்வராஜுக்காக 1 கோடி வாக்காளர்களின் மனதை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள் என்பது முதல்வர் அவர்களுக்கு தெரியவில்லை அல்லவா? ஒரு அரசியல் தலைவன் சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. நீங்கள் யூ ஆர் ஆல்வேஸ் அண்டர் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி. சார் மீட் பண்ணுறப்ப இதை சொல்லிட்டு போயிருக்கலாமே சார், அந்த எக்ஸில் போட்டதை. நல்லா இருக்குப்பா படம், அவள் தான். நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், பார்த்தீங்கல்ல, அப்போ குறிஞ்சியில் தானே பார்த்தீங்க, சத்தம் படம் பார்த்துருக்கோ, நல்லா இருக்கியா படம், போச்சு, அவள் தானே. எதுக்கு ரிவ்யூ போடுறீங்க? மகன் ஒரு ரிவ்யூ போடுறாரு, அப்பா ஒரு ரிவ்யூ போடுறாரு. இதனால தான் சொல்கிறேன், இந்த குடும்பத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கக்கூடாது. வரிசையாக, அதாவது இந்த குடும்பம் தமிழ்நாடு நமக்கு சொந்தம்னு நினைக்குது, உள்ளபடியே நினைக்குது. தமிழ்நாட்டுக்கு நம்ம குடும்பத்தை விட்டால் யார் கதி அப்படின்னு உள்ளபடியே அந்த குடும்பம் நினைக்குது. இந்த ஆணவத்தில் தான், அந்த அகந்தையில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்கிறாங்க. தப்புன்னு இவங்களுக்கு ஏன் தெரியலன்னா, என்ன இருக்குது, நம்ம அரச குடும்பம், நம்ம செய்கிறது எல்லாமே சரி, மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் தான், இந்த அகந்தை தான். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எலெக்ஷன் 6 மாதத்தில் வச்சுட்டு எவனாவது இந்த வேலையை செய்வானப்பா. இதான் சான்ஸ்ன்னு உங்களை சுட்டி காட்டுவதற்கு, விமர்சனம் செய்வதற்கு ஊரே காத்து கிடக்கு எலெக்ஷன் டயத்தில்.
அந்த நேரத்தில் போய் நீங்கள் இப்படி அவலை போடுவீர்களா? எல்லாம் நல்லதுக்கு, அதான் சார். எல்லாம் நல்லதுக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். இவங்க செய்கிறத விமர்சனம் பண்ணுறேன்றது வேற, எல்லாம் நல்லதுக்கு. ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 2 ஏக்கர் பூரா முளைச்சி போன அந்த விவசாயி இவர் பைசன் ரிவ்யூ போடுறதை எப்படி பார்ப்பான்? எதிர்காலமே போச்சு. 200 மூட்டை வந்திருக்கும், 200 மூட்டை இன்றைக்கி முளைச்சி போய் கிடக்கு, அழுகி போய் கிடக்கு. முளைச்சி போய் கிடக்கு. அதுக்கு என்னன்னு பதில் சொல்லாமல் அந்த அம்மா பொய் சொல்லுதுன்றா என்ன சார்? நேற்று நயினா நாகேந்திரன் தஞ்சை நாகப்பட்டினம் பகுதிகளில் உள்ள விவசாயிகளை எல்லாம் சந்தித்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் வியாபாரத்திற்கு நீங்கள் காட்டக்கூடிய முனைப்பை விவசாயிகளின் நலனில் நீங்கள் காட்டவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரெக்டு தானே? கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குது தீபாவளிக்கு. போன வருஷத்தை விட டபுள். இலக்கு நிர்ணயிச்சு அதுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஞாபகத்தில் போதுமான ஸ்டாக் எல்லாம் இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போ வியாபாரம் ஆகணுன்றதுக்காக தான் நீங்கள் இருப்புலாம் வைக்கிறீங்க. கரெக்டா? 700 கோடி சார் டார்கெட். இந்த அது தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 780 நம்ம அதில் காட்டுற அக்கறையை நீங்கள் இந்த விவசாயிகள் மேலே கொஞ்சம் காட்டியிருக்கலாம்ல. இன்றைக்கி வேக வேகமாக வேலை நடக்குது. வேக வேகமாக நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கூடுதலாக பணியாளர்களை நியமித்திருக்கிறார்கள். லாரிகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக குடோன் கொண்டு போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னாதான் இது தெரியுமான்றதான் நான் கேட்குறேன். இது உங்கள் கடமை இல்லையா? இதுதானே உங்கள் வேலை. சினிமா பார்த்து ரிவ்யூ போடுறத கடமை போல் தவறாமல் செய்கிற நீங்கள், அவர் ஃபஸ்ட் டேக்கு முன்னாடியே நைட்டே போட்டுடணும் ரிவ்யூ. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ போட்டுடணும். இதை கடமை போல் செய்கிறீங்க. ஆனால் அதை ஒருத்தர் உங்களுக்கு குத்தி காட்ட வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ எதில் உங்களுக்கு அக்கறை இருக்கோ, எதில் கவனம் இருக்கோ, நீங்கள் அந்த வேலையை நிரந்தரமாக பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்றணும் 26. அவ்வளோதான். சினிமா கம்பெனி தான் வச்சுருக்கிறீங்க. அப்போ அவன் பையனும் மாற்றி மாற்றி உட்காந்து ரிவ்யூ போட்டுக்கிட்டே இருங்க. குறிஞ்சில் பார்க்காதீங்க, வீட்டில் உட்காந்து பாருங்கள். சித்திரஞ்சன் சாலையிலையும் ஈசிஆர்லேயும் உட்காந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் தான். சினிமா கம்பெனி நடத்ததா சார் கரெக்டான ஆள். அதுதான்ப்பா இப்போ ஆரம்பிச்சதில்லப்பா. நான் தான் பழைய கதை சொல்லியிருக்கேனே, 5கம் ஃபிலிம்ஸில் சொல்லியிருக்கேனே. இந்த குடும்பமே சினிமா போயிட்டியான். 5கம் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து கருணாநிதி அவர் பிள்ளையை நடிக்க வச்சார், ஸ்டாலின் அவர் பிள்ளையை நடிக்க வச்சார், உதயநிதி அவர் பிள்ளையை நடிக்க வைக்கிறார். இதை தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த குடும்பம் செஞ்சது என்ன? தினம் நடந்துக்கிட்டு இருக்கு காலங்காலமாக. கருணாநிதி காலத்திலேருந்து 5கம் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து சிவப்பு பூதம் வரைக்கும் வரிசையாக தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இனியே அது தொடரக்கூடாது. அவ்வளோதான் சார். இந்த அடையார் ஆற்றில் அந்த முகத்துவாரத்தில் இருக்க அந்த மண்டல் மண்ணை ஃபுல்லாக அகற்றுறாங்க சார். வெள்ளம் வந்துச்சுன்னா அங்கே தண்ணி ஃபுல்லாக தேங்கும். அதை வந்து கடலில் ஜாயின் பண்ணி விடுறதுக்காண்டி அந்த மண்ணை ஃபுல்லாக அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். சார் இது முன்னெச்சரிக்கையாக நல்ல நடவடிக்கை தானே சார்? இதை எதுக்கு சார் நம்ம பேசணும்? இது இன்னைக்கு ஹிண்டுவில் விரிவாக செய்தி வந்திருக்கிறது. கூடுதலாக இயந்திரங்கள் அமர்த்தப்பட்டு இந்த தூர்வாரும் பணி வேக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 250 மீட்டர் அந்த அடையார் ஆற்றின் முகத்துவாரத்தை விரிவாக்குவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது 5000 கியூபிக் அடி, 5000 கன அடிக்கு தண்ணீர் உள்ளே போகிறது. இந்த தூர்வாரும் பணி முடிவடைந்தால் 40,000 கன அடி தண்ணீர் கடலுக்குள் செல்லும். அந்த வகையில் இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது எப்போ செய்யணும்? இந்த முகத்துவாரத்தை 250 மீட்டராக விரிவாக்குனா 5000 கன அடி போகிற இடத்துல 40,000 கன அடி போகும். ரைட்டு. இது எப்போப்பா செய்யணும்? மழை பெஞ்ச பிறகா? நேற்று முதல்வர் அந்த அடையார் முகத்துவாரத்தில் அந்த மண்வாரம் இடத்துக்கு சென்று பார்வையிட்டார். இன்றைக்கும் பார்வையிட்டிருக்கார் காலையில். சினிமா பார்த்து அது விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போகிறது. நீங்கள் நல்லா அந்த பார்வையிட்ட நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கே போய் இதை பார்வையிடான்றதையும் கவனிச்சிங்கன்னா, ரெகுலராக அந்த அடையாறில் வாக்கிங் போவார். இந்த அவரோட வாக்கிங் மேட்டு தெனாலிராமன் இவங்கெல்லாம் கூட வருவாங்கல்ல, அவங்க கூடலாம் வாக்கிங் போயிட்டுருப்பார். அந்த வாக்கிங் அங்கேயே அடையார் பக்கம் தானே. வாக்கிங் முடிச்சுட்டு சார் அப்படியே இங்கே போய்ட்டு வந்துடலாம் சார்னு 2 நாளும் நேற்றும் இன்றைக்கும் பார்வையிட்ட அந்த முதல்வரோட உடை பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் இருப்பார். டிஷர்ட்டு கையில் ஒரு கம்பு வச்சுருப்பார். சார் அது என்ன சார் அந்த கம்பு? அது மந்திரக்கோள். மீண்டும் திமுக எப்படி ஆட்சிக்கு வரும் என்று மந்திரம் போடுவதற்காக போய் இன்றைக்கி இந்த அடையார் முகத்துவாரத்தில் போய் அந்த மந்திரத்தை போட்டு முட்டை மந்திரிச்சு வச்சுட்டு வருவார். அதுக்கு தான் அந்த மந்திரக்கோள் அன்னி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஆராயாத இந்த சில விஷயத்தெல்லாம் விட்டுறதோட இது என்ன சொல்கிறோன்னா, இவ்வளோ நாளாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? முதல்வர் வந்து பார்வையிட்டதும் அந்த பணிகள் வேகமாக நடைபெறுகின்றன என்று இந்த ஹிண்டு செய்தியில் வந்திருக்கு. இப்போ முதல்வர் வந்து பார்வையிட்ட தான் வேலை செய்வீங்களா? முதல்வருக்கு மழைக்காலம் வருகிறதே, இதை நீங்கள் செப்டம்பரில் தொடங்கியிருக்க வேண்டாமா இந்த வேலைன்னு தான் நான் கேட்குறேன். அப்போ இதுவும் விளம்பரத்துக்காக, ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் இந்த துரிதப்படுத்தும் பணியையும் நீங்கள் செய்கிறீர்கள். ஒவ்வொன்றையும் ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் குத்தி காட்டிய பிறகுதான் நீங்கள் இந்த வேலையை தொடங்குவீர்கள் என்றால் உங்களுக்காக எதுவுமே தெரியாதா அப்படின்றது தான். இதில் விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன் சீக்கிரம் செய்யலைன்னு நான் கேட்குறேன். இப்போது 50 வண்டி போட்டு பண்ணுறத நீங்கள் செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 10 வண்டியில் பண்ணி முடிச்சிருக்கலாம்ல. 3 நாளைக்கு முன்னாடி பெரிய மழை வந்து வெள்ளம் வந்துருந்துச்சா என்ன சார் பண்ணிருப்பாங்க? ஆமாம், எதிர்பார்க்கணும்ல. மழைக்காலம் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எப்போ வேணாலும் லோ ப்ரெஷர் வரும், சைக்ளோனாக மாறுன்றது நீங்கள் எதிர்பார்க்கணுமா இல்லையா?
உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் நடத்துனாங்க. அதில் வாலண்டியர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார். அவங்களுக்கு பே பண்ண வேண்டியதே பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு சார். பல உள்ளாட்சி அமைப்புகள் தான் இதற்கு இந்த ஊதியத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும். இவங்களுக்கு இந்த தற்காலிக பணியாளர்கள் ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அன்றைக்கி நாள் கணக்கு போட்டு தான் இவங்க கூலி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதற்கு உள்ளாட்சி அமைப்புகளிடம் நிதி இல்லை. கேம்பும் நடத்தணும். ஏற்கனவே தான் நம்ம சொன்னோம்ல, அதுக்கான அந்த ஷாமியானை போடுறதுக்கு கூட நிதி ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் இந்த உள்ளூர் உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் கோரிக்கை வைத்து அந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இது ஊதியம் வழங்காமல் நிறுத்தப்பட்டிருப்பதற்கான காரணமும் உள்ளாட்சிகளில் நிதி இல்லை. நாள் ஆக ஆக இந்த அரசு கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க இருக்கிறது. அதோட நீட்சியாக தான் இவங்களுக்கு இந்த ஊதியம் வழங்கலை. விளம்பரத்துக்கு காசை ஒதுக்கி கடன்னு பண்ணிடுறாங்க. இதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை. சார் நிதி இல்லாமல் எப்படி சார் ஒரு தன்னார்வலர்களை வேலைக்கு எடுப்பாங்க? நாளைக்கு 300 ரூபாய் வாலண்டியர் யார் யார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா நீ போய் ஜாயின் பண்ணுவேன். கவர்மெண்ட்டு எப்படி கொடுக்காமல் போயிடும்? இன்னொன்று போய் ஜாயின் பண்ணும்போது அட்வான்ஸாக கேட்ப வந்துடும்ன்ற நம்பிக்கை தான் வந்துடும். ஆனால் இதுவும் வராமல் போயிடும், ஏமாற்ற போகுது அரசாங்கம்னு நான் சொல்ல. எப்போ வரும்னு தெரியாது. என்றைக்கா இருந்தாலும் வந்துடும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உடனடியாக கொடுக்க முடியும். சார் எப்படி வந்துட்டு ஒன்று பண்ணுறாங்க, ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா அதுக்கான நிதி வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ எப்படி அலோகேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னு கேட்குறேன். இல்லைப்பா, எந்த ஃபண்ட் எடுத்து இதுக்கு அலாட் பண்ணுறது? இது உங்களுடன் ஸ்டாலின்றது இது புதுசாக தேர்தலை மனதில் வைத்து கொண்டு வரப்பட்ட விளம்பர திட்டம். எங்கே இந்த ஃபண்ட் அலாட் பண்ணுவேன்? அந்த டிஃபிகல்ட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணு. சிஎம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. அதில் அந்த நியூஸ் பேப்பர்லேயே போட்டுருங்க சார், உங்களுக்கு கொடுக்குற காசு இருக்குல்ல அதை வந்து உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு செலவு பண்ணிட்டாங்களா? தெரியுதா உனக்கு இப்போ டிஃபிகல்ட்டி? அந்த ஃபண்டை தான் எடுத்து இதுக்கு கொடுக்கணும். இது ஒரு விளம்பரத்துக்காக கொண்டு வரப்பட்ட, தேர்தல் பிரச்சாரத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஃபண்டுக்கு எங்கே போகுது? இன்னொன்று, இது ஒரு புதிய ஸ்கீமு. இந்த ஸ்கீமுக்கான செலவுக்கு இப்போ எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அந்த ஸ்கீமுக்கான நிதி இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டு அதிலேயே ஒதுக்கப்படும் இல்லையா? அந்த உங்களோட ஸ்டாலின் புதுசு, இதுக்கு ஃபண்டு எங்கே இது எடுப்ப? சிக்கல் இருக்குது இல்லையா? இப்போ புதுசாக இப்போ இந்த 3 நாள் முடிஞ்சிச்சுல, இதில் ரிவைஸ்டு எஸ்டிமேட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேயாவது ஒதுக்கியிருப்பாங்க ப்ராபப்ளி. ஒதுக்கி அது ட்ரெஷரி அக்கௌண்ட்லேருந்து பில்லெல்லாம் ட்ராப் பண்ணி வரதுக்கு இன்னும் 2 மாதம். இப்போ என்ன ஆகுன்னா 2 மாதமாக ஏற்கனவே சம்பளம் வரல, வாலண்டியர்ஸ் வரமாட்டாங்க. எல்லாம் நல்லது விடு. சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவையில் அந்த தனியார் பல்கலைக்கழக அந்த திருத்த மசோதாவை முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை இப்போ திரும்ப பெற்றிருக்காங்க சார் அரசு. என்ன சார் காரணம்? அது பாஸ் ஆகிடுச்சு. அந்த பில்லு அது முன்மொழியில் பாஸ் ஆகிடுச்சு. அது இப்போ ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தால் அது சட்டமாக்கப்பட்டிருக்கும். அதற்கு கடுமையான எதிர்ப்பு கூட்டணி கட்சிகளிடமிருந்தே எழுந்தது. அது ஒரு மிக மிக ஒரு மோசமான மசோதா. என்னென்னா 25 ஏக்கர் நிலம் இருந்தால் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கல்வியை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு மசோதா தான் அது. இது 2006 திமுக ஆட்சி காலத்திலும் 2008 என்ற நினைவு இதே போல் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு கடுமையாக எதிர்ப்பு எழுந்து அதை ஒரு கமிட்டிக்கிட்ட அனுப்பி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு 2011 வந்த பிறகு இவர் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டார். அதே போல் இப்போ மீண்டும் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இதோட மீனிங் என்னென்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குல்ல, நிறைய கல்லூரிகள் இருக்குது. நீ படித்த கல்லூரிலாம் கூட அந்த மாதிரி உதவி பெறும் கல்லூரியாக இருக்கும். அந்த அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலே இடஒதுக்கீடை பின்பற்றணும். எம்ப்ளாயீஸ்க்கு உரிய சேலரியை கொடுக்கணும். இன்றைக்கே பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக அவங்க 4 மணிக்கு மேலே இடை படிக்கணும்னு சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போயிடுவாங்க. தனியார் பள்ளிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கரெக்டாக வருதா? இல்லை உரிய சம்பளம் கொடுக்குறாங்களா? ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலு இஷ்டமாக இருந்தால் வேலைக்கு வா, இல்லைன்னா போ. தானே நிலமை. கல்லூரிக்கு நாளைக்கு இது மாறுமா? அப்போது யார் யார்கிட்டலாம் நிலம் இருக்கோ பணம் இருக்கோ அவர்கள் இஷ்டத்துக்கு கல்லூரியை நடத்தலாமா? அவர்கள் இஷ்டத்துக்கு பேராசிரியர்களை நியமிக்கலாமா? அப்போது அங்கே அந்த பேராசிரியர் நியமனங்களில், ஆசிரியர் நியமனங்களில் இடஒதுக்கீடு என்னாகும்? இப்போ நீ ரொம்ப ஸ்காலர்ஷிப்பில் உதவித்தொகையெல்லாம் வாங்கி தான் படித்த, இப்போ ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? இடஒதுக்கீடு இருக்குமா? ஸோ முழுக்க இது ஒரு கல்வியை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது, இந்த தனியார் பல்கலைக்கழக மசோதா. கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. என்கிட்ட அப்போவே இந்த பில்லு பாஸ் ஆனப்பவே என்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த சப்ஜெக்டை பற்றி நல்லா படிச்சுட்டு பேசுகிறேன். இதோட விளைவுகள் என்ன, எத்தனை கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எத்தனை இருக்குது, என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணலான்னு பார்த்தா அதற்குள் அரசே நாங்கள் இதை கிடப்பில் போடுகிறோம் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார்கள். ரைட்டு, நல்லது, வரவேற்கிறோம். சிபிஎம்மும் இதை வரவேற்றிருக்காங்க, நல்லது. ஃபஸ்ட்டு எதுக்கு கொண்டு வந்தீங்க? உங்கள் நோக்கம் என்ன? கல்வி வியாபாரங்கிறது தான் உங்கள் நோக்கமா? 2வது முறையாக திமுக அரசு இதை கொண்டு வந்து சட்டமாக்கி இருக்கிறது என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன? யார் இதை தூண்டுவது? இது மாணவர்கள் நலனை நிச்சயமாக மனதில் வைத்து இந்த சட்டம் கொண்டு வந்திருக்க முடியாது இல்லையா? அப்போது தனியார் கல்லூரி அதிபர்களின் நலனை மனதில் வைத்து தான் இது வந்திருக்கும். திமுகவில் தானே பெரும்பாலான கல்வி தந்தைகள் இருக்கிறார்கள். பாதி மந்திரி கல்வி தந்தையாக தானே இருக்காங்க. அப்போ அவர்களின் நலனுக்காக நீங்கள் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவீங்களா?
இது அதிமுகவும் கையில் எடுக்கல. அதிமுக உறுப்பினர்கள் அந்த உள்ள அவையில் இருந்தாங்க, அவர்களும் பெரிய அளவில் எதிர்ப்பு எழுப்பியதாக தெரியவில்லை. சரி, வாபஸ் வாங்கிட்டாங்க, மகிழ்ச்சி. அப்புறம் ஏன் சார் வாபஸ் வாங்குறாங்க? பயம். சிபிஎம் எதிர்க்குது இல்லை, அரசு ஊழியர் சங்கம் எதிர்த்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துறதுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது தகவல் இவர்களுக்கு வந்திருக்கும். அதனால் வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் எலெக்ஷன் நெருங்குறதுனால. இல்லைன்னா நேரம் முடிச்சு விட்ருப்பாங்க. இதே போலத்தான் அந்த திருமண மண்டபங்களில் மது அருந்தி கொள்ளலாம் என்ற சட்டம், 12 மணி நேர வேலை சட்டம் அசெம்பிளியில் வர்றது வரைக்கும் தெரியாது இவருக்கு. அப்போ என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்கள்? அசெம்பிளிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மட்டத்தில் இதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும்? கூட்டணி கட்சிகள் இருக்கே, இன்னொன்று சிபிஎம் கூட இருக்காங்களே, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களே, யோசிக்க வேணாமா? இதை ஒரு தைரியமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் இதை அறிவித்து இதை மசோதாவை நீங்கள் சட்டப்பேரவையில் வச்சு பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்கணும்? அதுக்கு முன்னாடியே கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? கடந்த காலங்களில் கொண்டு வந்த போது இது கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. இப்போது மட்டும் எதிர்ப்பு வராமல் எப்படி போகும்? கிட்டத்தட்ட 200 தொடும் அளவுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது. அதில் பெரும்பாலும் தனியார் மயமாயிடும். அரசு உதவி பெறதுனால தான் இந்த பிரச்சனை. நாங்களே யூனிவர்சிட்டி ஆகிக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே நம்ம யாதவ காலேஜ் பஞ்சாயத்து பேசியிருக்கோம்ல. அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருக்கும்போது, அரசின் மேற்பார்வை இருக்கும்போதே அந்த கல்லூரியில் இவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொன்று, அந்த அரசு உதவி பெறும் கல்லூரினா அதில் இருக்கிற வாட்ச்மேன் அப்பாயின்மெண்ட் கூட நிர்வாகம் போட முடியாது. அந்த போஸ்ட் சாங்ஷன் பண்ணுறதுனா நீங்கள் உயர்கல்வித்துறையில் அரசாணை பெற வேண்டும். அதில் இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும் வாட்ச்மேன் வேலைக்கு. அது இப்போ யூனிவர்சிட்டி ஆயிடுச்சுன்னா புரியுதா? ஏன் சார் கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த முடிவை எடுக்கிறது யார் சார்? 2-3 கல்வி தந்தைகள், தனியார் அதிபர்கள்லாம் போய் கோவிச்செழியனை பார்த்து பெரிய அமௌண்ட்டை கொடுத்து கொண்டாயான கொண்டு வந்துடுது. அவ்வளோதான். கோவிச்செழியன் என்ன துறையில் இருக்காரு சார்? உயர்கல்வித்துறை அமைச்சர். எலெக்ஷனுக்கு ஃபண்டு தரோம் அப்படின்னு ஒரு 10 காலேஜுங்க சேர்ந்து கொடுத்தாங்கன்னா பண்ண வேண்டியது தான். எவன் கேட்க போகிறான்? சார், விசிகாவினர் அந்த பார் கவுன்சில் முன்னாடியே அந்த ஒரு அட்வொகேட்டை தாக்குனாங்க. அந்த வீடியோ வேறு நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு சார். பார் கவுன்சில் உள்ளே நடந்த தாக்குதல் வீடியோ, பார் கவுன்சிலோட சிசிடிவி என்று நான் நினைக்கிறேன். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தப்பிச்சு பார் கவுன்சில் உள்ளே போகிறாரு. தோரத்துக்கிட்டே வந்து அடிக்கிறாங்க. லேசாக 2 தட்டுனாங்கன்னால, சரியாக அடிக்கலைன்னார்ல, அதோட வீடியோ தான் வெளியாகிருக்கு. அது பாலிமர் டிவி தான் அதை எடுத்து போட்டிருக்காங்க. அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, ஊடகங்களை பகைத்து கொண்டால் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எல்லா நியூஸும் போடுற மாதிரி பாலிமர் நியூஸு இதை ஒரு நியூஸை போட்டாங்க. என்ன தப்பு இருக்குது? எல்லா நியூஸும் தானே போடுறாங்க. நீங்கள் அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணீங்க? எங்கேயாவது போய் பாலிமர் டிவி எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு இருக்குன்னு பேசிட்டு போனீங்கன்னா கூட பரவாயில்ல, விட்டு போயிடலாம். அந்த ரிப்போர்ட்ரு ஃபோனை விசிகே வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போட்டு அவ்வளோ பேரையும் ஃபோன் பண்ணி அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்ட வச்சு அவனுக்கு மிரட்டல் விடுத்து, ஒரு பத்திரிகாரனுக்கு ஃபோனு தான் முக்கியம். எந்த கால் வந்தாலும் எடுக்கணும். ஏன்னா எவன் நியூஸ் கொடுப்பானே சொல்ல முடியாது. அப்போ ஒரு பத்திரிகாரனுக்கு அந்த மாதிரி நீங்கள் அவன் நம்பரை போட்டு விட்டிங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுவான்? அதுவும் மேடைக்கு போய் பாலிமர் டிவி எங்களை எப்படி பண்ணுது அப்படின்னு நம்மள ஐஸ்கிரீம் அதிகாரி நோன்றாரு. நான் இன்றைக்கி சென்னையில் பணியாற்றக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரிகளே சொல்லிட்டேன், சிட்டி லிமிட்ஸ் இல்லை, ஐஸ்கிரீம் என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கள் சார். வாட்ஸ்அப்பெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த எண்ணில் வாங்கன்றது சொல்லிட்டேன். எனக்கு தகவல் வரும். சான்ஸு கிடைக்கும் போதெல்லாம் ஐஸ்கிரீம் அடிப்பேன். நான் விடமாட்டேன். நீ எங்களை நோன்றல, நான் அவனை பதிலுக்கு ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு. நீ நிரந்தரமாக இருந்துருவியா? டேமேஜ் யாருக்கு அதிகம்? திருமாவளவனும் விசிகவும் புரிந்து கொள்ளணும். அவங்க வேலையை செய்கிறாங்க. இப்போ யார் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் கண்ணெதிர நடக்கும்போது அந்த விஷுவலை ஷூட் பண்ணாமல் இருப்பானா? அவனுக்கு ஒரு ஸ்கூப் அது. இன்னொன்று, அது ஒரு செய்தி. ஒருத்தனை போட்டு 10 பேர் அடிக்கிறீங்க, அது எப்படிப்பா நியூஸ் இல்லாமல் போகும்? இதை போடக்கூடாதா? அல்லது நீங்கள் சொல்வது போல் அவர் ஆக்டிவாவை எடுத்துக்கொண்டு ரிவர்ஸில் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி திருமாவளவனுடைய ஃபார்ச்சுனர் காரில் இடித்து திருமாவளவனை கொலை செய்ய முயற்சி செய்தான்னு செய்தி போட்டால் சந்தோஷமாக இருக்குமா உங்களுக்கு? தற்கொலைப்படை தாக்குதல். தற்கொலைப்படை, அது ரொம்ப முக்கியம். அப்போ சந்தோஷமாக இருந்திருக்குமா? அப்போ வாழ்த்திருப்பீங்க அவனை. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நியூஸ் பண்ணுமா? ஃபோன் பண்ணி பாலிமர் நியூஸ் சேனலுக்கு உங்கள் பொருளெல்லாம் அடித்து நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நொறுக்கிடுவோம் தான். உங்கள் கட்சியை நொறுக்கிட்டு இருக்கு அந்த சேனலில். வெறி ஆயிட்டாங்க. ஆமாம். இப்போ உள்ளே இருந்து எடுத்து போட்டாங்களே, உள்ளே போய் ஆள் அடிக்கிறானே, உள்ளே போய் பார்த்து அந்த வீடியோவை பார்த்து சார். உயிருக்கு பயந்து போய் அங்கே உள்ளே நின்றுட்டுருக்கான். உள்ளே போய் அவ்வளோ பேர் இருக்கும்போது அடிக்கிறது கை வாங்குறான் பற்றி அவன். அப்போது இவ்வளவு எவிடன்ஸ் பொதுவெளியில் இருக்கும்போது வழக்கு பதிவு செய்த சென்னை காவல்துறை சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு வீடியோ போட்டதுக்கு அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜனை இவ்வளவு வேகமாக கைது செய்து 25 நாட்களாக சிறையில் இருக்கிறார். கைது செய்ய தெரிந்த ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் பொதுவெளியில் கொட்டி கிடக்கிறது. டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி
வந்து விசிகாரங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குறாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணாங்க. இப்போ வரைக்கும் உள்ள இருக்காருங்க சார். குண்டாசு இது என்ன சார், அவங்க வந்து தாக்குறாங்க, இவர் ரிட்டன் தற்காப்புக்காண்டி தாக்குறாரு, அவர் மேலே குண்டாசு போட்டால் இது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை சார்? அதான் ஐஸ்கிரீமோட வேலை. ஐஸ்கிரீமு திருமாவளவனின் கூலிப்படையாக செயல்படுகிறார், தெரியுதா? உங்களுக்கு அதிகாரியாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பப்பா. நீயே கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளாக இருந்தால் உனக்கு இப்போ இந்த திருமாவளவன் கூட போய் இந்த பார் கவுன்சிலில் அடித்தாங்கல்ல, இவர்கள் எல்லாம் எதற்கு பயன்படுவார்கள் என்றால் லேண்டு பொசஷன் எடுக்கிறதுக்கு இவங்க யூஸ் ஆவாங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இவர்களை எல்லாம் அதற்குத்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ ஐஸ்கிரீமு, டபுள் டாக்குமெண்ட்டு, லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டு, ஸோ எல்லா விதமான முறைகேடுகளிலும் ஈடுபடுகிறார்கள் அல்லவா? அவரே வந்து கொரட்டூர் விநாயகன்ட்டு ஒரு நிலைவத்தோன ஒருத்தர் வச்சுருக்காரு, எங்கே போய் பொசிஷன் எடுக்கிறதுனால அவர் வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் அடிஷ்னலாக உதவுவாங்க இல்லையா? யார் கூடலாம் ஐஸ்கிரீம் சவாசம் பார்த்தியா? இது இந்த பழைய பாத்திர வியாபாரி வாலி, திருமா, இவர்கள் தான் இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள், புரியுதா? அவன் தான் போய் பைக்கில் தானே நான் துரத்திட்டு போய் உள்ளே போய் எதுக்கு அடிக்கணும்னா அவன் செய்வான். அது போன்ற ஆட்கள் தான் இவர்களுக்கு வேணும். நான் எளிமையாக கேட்குறேன், ஒரு பிராமண இளைஞன் இந்த வேலையை செய்வானா? ஒரு செட்டியார் இளைஞன் இந்த வேலையை செய்வானா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக உழைக்கிறோம் என்று அந்த மக்களை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள்? ஏற்கனவே சொன்னேன் நான், நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனதுக்கு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த வேலையை செய்வார்களா? அவங்க முன்னேற்றத்திற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை மீண்டும் இந்த இழிவான வேலையில் ஈடுபடுவதைத்தானே செல்வ பெருந்தகை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பாலிமர் டீமியை பகைச்சிக்கிட்டதுக்கு நீங்கள் திருமாவளவன் தும்முனா கூட நியூஸ் போடுவான். நீ பாரு, நடக்கத்தான் போகுது. குறைந்தபட்சம் நான் இன்றைக்கே சொன்னேன், இறங்கி அப்பா உடுப்பா, என்னப்பா சின்ன விஷயமா, போப்பா, என்னப்பா அவன் போட்டு அடிக்கிறீங்களா, உடுப்பா, ஏன் பண்ணி குறுக்க வந்த, இல்லை நான் இது மாதிரி போப்பா முடிஞ்சு போச்சா? 15 நாளாக பேசுகிற விஷயமா அது? இவரா போய் மேடையில் போயிட்டு இன்னும் 2 தட்டு எக்ஸ்ட்ரா தட்டிருக்கணும். பேசலாமா ஒரு தலைவர் இப்படி? அதெல்லாம் முறைச்சனால தான் அடினா. நல்லது, இவங்கெல்லாம் வந்து பப்ளிக்கில் இது மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிறதுன்றது நல்லது. யாராவது பேசணும்ல. இன்றைக்கி உங்களோட கலர் என்ன, உங்கள் குவாலிட்டி என்னன்றது தெரியுதுல்ல. திரு வரதராஜன் ஒரு வழக்கில் தான் சார் கைது செய்யப்பட்டார். திரு ஏர்போர்ட் மூர்த்தி புரிஞ்சிக்க முடியுது குண்டாசு, இன்னும் அவர் ஏன் சார் வெளியே வரல? திரு வரதராஜன் அவர்களை அந்த வழக்கில் கைது செய்த பிறகு அடுத்தடுத்து 2 வழக்குகளில் கைது செய்தார்கள். அதில் ஒரு வழக்கில் ஜாமீன் கிடச்சிருச்சு, இன்னொரு வழக்கில் ரிமாண்ட் ரிஜெக்ட். முதலில் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே. அது திங்கட்கிழமை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அது உயர்நீதிமன்ற விசாரணை முடியட்டும், விரிவாக அந்த வழக்கு பற்றி நான் சொல்லிக்கிறேன். இதுலேயும் ஐஸ்கிரீம் தான் காரணம், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு யூடியூப்பில் உட்காந்து என்லைட்டன் பண்ணுறாரு மக்களை, அவங்க மேலே அரசு இப்படி நடந்துக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? இப்படி கையை பிசைஞ்சுக்கிட்டு விஜய் தான் கொலைகாரன், அவனை வெட்ட வேணாம் அப்படின்னு பேசுங்க. சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு பேசுங்க. மாலதி 10 இடத்துல வீடு வாங்கியிருக்காங்கன்னு பேசுங்க. மாலதி வீட்டு டாக்குமெண்ட் எடுத்து போடுங்க. உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இன்னொரு கதை ஒருத்தர் சொல்லுவாப்புல, உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குனாலே துபாய்க்கு போக முடியாது, அந்த எஃப்ஐஆர் இருந்தால் எப்படா வெளியே போக முடியும், யாரா நீங்கள், பாஸ்போர்ட்டே இல்லை சொல்லுங்கள். அது மாதிரி போடுங்க. விஜயோட கேரவனில் பெண்கள் இருந்தார்கள், நடிகைகள் இருந்தார்கள்னு போடுங்க. விஜயோட குடும்ப பிரச்சனையை பற்றி பேசுங்க. இந்த இன்றைக்கி நக்கீரனில் போட்டிருக்காங்களே, கரூர் பழி திட்டமிட்ட படுகொலை, இப்படி பேசுங்க. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சார். இப்போ அந்த கண்ணிகளெல்லாம் இணைச்சி பார்க்க முடியுதுங்க சார். மனித உரிமை ஆர்வலர் திரு சாமி கமிஷனர் அவர்களை பற்றி மனித உரிமைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாரு. அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு கைகள் உடைக்கப்படுது. இதை பற்றி தொடர்ந்து திரு வரதராஜன் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். தெரியுதா வரதராஜன் மேலே உங்களுக்கு என்ன கோபம்ன்றது தெரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. திரு வரதராஜன் அவர்கள் திமுக அரசையும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் செய்வதை முதல்வர் பார்த்து தூக்கு அந்த வரதராஜன் என்று சொல்ல மாட்டார். பார்த்திருந்தாலும் சொல்ல மாட்டார். அவருக்கு வரதராஜன்னா யாருன்னே தெரியாது. அப்படியே வரதராஜனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் வரதராஜன் வீடியோவை பார்க்க நேர்ந்தாலும் என்ன இப்படி பேசுகிறாரு, அதிகபட்சம் சிஎம்மோட ரியாக்ஷன் அவ்வளோ தான் இருக்கும். நல்ல மனுஷன், செய்ய மாட்டார். போலீஸை பற்றி பேசுகிறியா, போலீஸ் செய்கிற தப்பை பற்றி பேசுகிறியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? இது நான் ஸ்பெசிஃபிக்காக விசாரித்து தகவலை அறிஞ்சு தான் நான் சொல்கிறேன். இதை சொல்கிறேன் நான். வரதராஜன் கைதுக்கு ஒரே காரணம் ஐஸ்கிரீம். எஃப்ஐஆரில் வரதராஜன் எஃப்ஐஆர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களை பற்றி அவதூறாக எழுதியவர்களின் பதிவுகள் எல்லாம் அதில் இருக்குது. மொத்தம் எத்தனை பதிவு தெரியுமா? அதில் 44 பதிவு. அதில் கைது செய்யப்பட வேண்டிய சில பதிவுகள் இருக்கிறது. கண்ணாமுன்னாண்டு எழுதியிருக்காங்க சில பேர். அந்த 44 பதிவுகளில் கைது செய்யப்பட்டது வரதராஜன் மட்டும்தான், தெரியுமா? இன்னொன்று, அவர் வரதராஜன் பீயிங் அ போலீஸ் ஆஃபீஸர், அவர் என்ன அப்யூசிவாக பேசிட போகிறாரு ஜட்ஜை பற்றி? வாய்ப்பே இல்லை இல்லையா? ஆனால் கண்ணம் ரொம்ப மோசமாலாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நானே சொல்கிறேன், இது வழக்கு பதிவு செய்யணும், ஓகேவா?
அரெஸ்ட்டு நான் அப்போது நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்யூசிவாக நீதிபதியை பற்றி எழுதியிருந்தாலும் ஹீ ஷுட் பி ப்ராசிக்யூட்டட். அரெஸ்ட்டு எவிடன்ஸை டேம்பர் பண்ணுவாங்க, இல்லை இன்வெஸ்டிகேஷனுக்கு சிக்கலை விளைவிப்பாங்கன்னா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும். அதர்வைஸ் எஃப்ஐஆர் இருக்கட்டும், ஃபேஸ் பண்ணிட்டோம். ஆனால் அசிங்கமாக எழுதின ஒருத்தன் கூட கைது செய்யப்படலப்பா. ஒருத்தன் கூட கைது செய்யப்படல. 44 போஸ்ட் இருக்குது அந்த எஃப்ஐஆரில். நான் சொல்ல முடியாது ஷோவில், அவ்வளோ மோசமாக இருக்குது. கண்ணா பண்ணான்ட்டு இந்த விஜய் ஆதரவாளர்கள் இந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் ஒருத்தர் கூட கைது செய்யப்படல. என்னென்னா அவங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். புரியுதா? இஷ்டத்துக்கு ரமேஷ், சுரேஷ், காக்கா, குருவின்ட்டு பேர் வச்சுக்கிட்டு எழுதிடுவான். அதாவது இவரோட நோக்கம் நீதிபதியை விமர்சித்தவங்களை கைது பண்ணுறது இல்லையே, வரதாதானே கைது பண்ணுறது. நீ என்னை பற்றி பேசுனியா, உனக்கு என்ன நான் யாருன்னு என் பவர் காட்டுட்டுமா? ஸோ ஃபார்ச்சுனேட்லி கோர்ட்ஸ் வில் கன்சிடர்ன்ட்டு நான் நம்புகிறேன் உறுதியாக. நீதிமன்றங்களுக்கு தெரியும், நீதிமன்றங்கள் உரிய முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சார் இன்னைக்கு இவர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு திரு வரதராஜன் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த விவகாரத்தை திரு வரதராஜன் அவர்கள் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? மனசாட்சிக்கு புறம்பா அவரால் ஏன் அமைதியாக இருக்க முடியல? எல்லாராலையும் அமைதியாக இருக்க முடியாதுங்க. எனக்கு ஜெயிலேருந்து வெளில வரும்போது என்ன ஆஃபர் வந்துச்சு? பேசலனாலும் பரவாயில்ல, நீ அமைதியாருன்னு சொன்னாங்க இல்லையா? திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ அமைதியாரு, மாதம் மாதம் செலவு காசு தரேன், வீடு பார்த்து தரேன். எல்லாரும் அமைதியாக இருந்துட மாட்டாங்க. எல்லாரையும் அடைக்கிற முடியாது. நீங்கள் ஃபெலிக்ஸை கூட தான் கேஸு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அமைதியாகிட்டார? அமைதி ஆனவங்களாம் இருக்காங்க. எல்லாரையும் அமைதிப்படுத்த முடியாது இல்லை. ஏன்னா திரு வரதராஜன் அவர்களுக்கு தெரியும்ல இதுதான் எதிர்வினையாக இருக்கும்னு. இப்போ என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க, இன்னும் முன்பை விட வீரியமாக பேசுவார். நான் மட்டுமல்ல, இனி அவரும் ஐஸ்கிரீமை பற்றி பேசுவார். இப்படி தான் சிக்கலில் மாட்டோம். இப்போது அதிகபட்சம் ஜனவரி வரை தான் நான் இந்த பதவியில் இருப்பேன், எந்த கட்ட பஞ்சாயத்தினாலும் கொண்டு வாங்க என்று ஐஸ்கிரீம் வேக வேகமாக எல்லோரிடமும் தூது விட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன பெரிய மேட்ரு இன்வால்வ் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. இதை யாரும் பேசக்கூடாது. சிஎம்ஐ திட்டு, டெப்டி சிஎம் திட்டு, மந்திரியை திட்டு, என் பக்கத்து ஏன் வர்ற? இந்த பக்கம் லைட்டை திருப்பாத. சிஎம், துணை முதலமைச்சரெல்லாம் மோசமாக திட்டுறவங்கெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜெயிலுக்குள்ளே போட்டால் கம்பி வழியாக வெளியே வந்துருவாங்கன்ற பயத்தினால பிடிக்காம இருக்காங்களோ? தெரிஞ்சு தான் விட்டுட்டு இருக்காங்க. அதை பண்ணலாம்ல. உனக்கு உண்மையிலே சிஎம் மேலே அக்கறைச்சுன்னா அதை பண்ணலாம்ல. நீ சிஎம் என்ன அசிங்கமாக பேசி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன சொல்லாத. நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான உதாரணம். எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அதை தொட்டுக்கணும்ல. பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எவன் நம்மளை பற்றி பேசுகிறான், அவன் எப்போ மாட்டுறான். பத்திரிகையாளர் வார ஐயா அவர்களாம் என்ன சார், அவருக்கு என்ன 1 லட்சம் 2 லட்சமாக வியூஸ் போது அவரை கைது பண்ணுறாங்க. திருப்பி அவர் கைது பண்ண வேண்டிய தேவை என்ன? அவர் வெளியில் வந்த பிறகு ஐஸ்கிரீமு வாங்கின அந்த பினாமி நிலத்தை போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டார். அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வரை போட்டு வச்சுருக்காங்க காவலுக்கு. அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வெறிப்பிடித்த நாய் போவோர் வருவோரை எல்லாம் கடித்து கொண்டு இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கும் முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால்தான் இவர் இந்த பதவியில் நீடிக்கக்கூடாது என்று. அவர் இதுக்கு காரணம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு சினிமா போகணும், பேரனை ஹீரோவாகி பார்க்கணும், மகனை முதல்வராகி பார்க்கணும். அது அவரோட இலக்கு. இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வெறிப்பிடித்த பழிவாங்கும் எண்ணம் முதல்வருக்கும் கிடையாது, முதல்வர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கிடையாது. அண்ணியும் நல்லவங்க, உதயும் நல்ல மனுஷன். உதய்க்கு இந்த மாதிரி ஒரு வெஞ்ச்ஃபுல் எண்ணெல்லாம் கிடையாது. அவ்வளோ திட்டிட்டு போகும்போது நல்லா இருக்கீங்களா, ஜாலியாக பேசினாங்க. சிஎம் இவங்க தான் டேஞ்சரு. ஆனால் இவங்க உங்கள் பேரை சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்டுப்படுத்த உங்களுக்கு துப்பு இல்லைன்னா நீங்கள் இந்த பதவியில் இருக்காதீங்க, அவ்வளோதான், கிளம்புங்க. கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இருக்கிற ஒரு முதல்வர் இங்கே வரட்டும். நான் சொல்கிறது கேட்குற அதிகாரி தான் இருக்கணும். அதிகாரி சொல்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிற சிஎம் வேணும். வருவார், சீக்கிரம் வருவார், வெயிட் பண்ணுங்க. சார் நேற்று தருமபுரியில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஸ்ரீகாந்தி அவர்களை செயல் தலைவர் அவர்களை நியமிச்சிருக்கார் சார் ஐயா ராமதாஸ் அவர்கள். பல நாளாக செயல் தலைவராக இரு, சொல்கிறது கேளு, ஒரு தொண்டனாக செயல்படு, கட்சி வேலையை பாரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அன்புமணிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தூதுவர்கள் மூலமாகவும் சொல்லி அனுப்பினார். அவர் கேட்கவில்லை. ஐயாவை ஓய்வெடுக்க சொல்லி கொண்டிருந்தார். உன் சம்மந்தியை வச்சே ஒன்று அடிக்கிறேன் என்று அன்புமணியின் சகோதரியும் சம்மந்தியுமான திருமதி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களை நேற்று அந்த செயல் தலைவராக நியமித்து அறிவிப்பு வெளியிட்டு விட்டார். ஸ்ரீகாந்தி எப்படி செயல்படுகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் தந்தை சொல்படி நடப்பார் என்பதை மட்டும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். தலைவரத்துக்கு போயிருந்தப்போ நீ பார்த்தல, அவங்க காந்திகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். ஸ்ரீகாந்தி அவர்கள் எல்லாம் தந்தையை மிகவும் நேசிக்கக்கூடியவர். தந்தையின் வயதான காலத்தில்
தந்தையை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதை தவிர ஸ்ரீகாந்திக்கு பெரிய லட்சியம் எதுவும் இல்லை. ஒரு மகளாக திருமதி ஸ்ரீகாந்தி அவர்கள் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு என் தந்தையின் உழைப்பு காரணம் என்பதை நான் அரசியலே பேசலை, இந்த ஒரு குடும்ப உறவுகளை பற்றி மட்டும் பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அதற்கு முழுமுதற் காரணம் எனது தந்தை திரு ராமதாஸ். அவர் இந்த நிலைக்கு உயராமல், அவர் ஒரு சமூக தலைவராக மாறாமல், ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்காமல், ஒரு எளிய மருத்துவராக இருந்திருந்தால் ஸ்ரீகாந்தி ஒரு குடும்ப தலைவியாக இருந்திருப்பார். ஸ்ரீகாந்தியின் மகன்கள் இன்று இவ்வளவு செல்வாக்கோடு செல்வச் செழிப்போடு இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கும் சமூகத்தில் இன்றைக்கி ஸ்ரீகாந்திக்கான மரியாதை ஏன் அக்கான்னு எல்லாரும் ஏன் போய் இவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க? யாரால்? அது ஐயாவால். அது அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் நமக்கு பெற்றுத்தந்த நமது தந்தையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். தந்தை என்ன சொல்கிறார்? அரசியல் முடிவுகளை நான் பார்த்துக்கொள்கிறேன். உனக்கு என்ன வேலை? ஊராக போய் கட்சி வேலை, கட்சி வேலையை பாரு. அந்த கட்சி தொண்டன் சொல்வதை காது கொடுத்து கேள். கட்சி தொண்டனுக்கு மரியாதை கொடு. கட்சியை இன்னும் ஊருக்கு வளர்ப்பதற்கான வேலைகளில் ஈடுபடு என்று சொல்கிறார். இதை செய்கிறதுக்கு ஸ்ரீகாந்திக்கு என்ன கஷ்டம்? ஐயா சொல்கிறது ஒன்றும் ஒரு சமூகத்துக்கு முரணாகவோ மனசாட்சிக்கு விரோதமாகவோ எதுவும் இல்லையே. கட்சியை வளர்க்கணும்ப்பா, எல்லா தொண்டர்களையும் அரவணைச்சு போ, அவன் சொல்கிறது காது கொடுத்து கேளுன்றாங்க. இது எதையுமே நான் செய்ய மாட்டேன்றார் அவர். அண்ட் இந்த ஒரு மூவை அன்புமணி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை நேற்று பார்க்க முடிந்தது. செய்தியாளர்கள் போயிட்டு சார் இந்த மாதிரி ஸ்ரீகாந்தி அது எங்கள் உட்கட்சி பிரச்சனை, பேசாதீங்க அதை பற்றி அப்படின்னு திமுக பிடிச்சி சும்மா கட்டி 4 திட்டுறாரு. அவர் இதை எதிர்பார்க்கல. வேற எவனாவது ஒருத்தனை போட்டிருந்தானே திட்டுவார், கண்ணா அப்படின்னா. ஜிகே மணி அவன் விளங்காதவன், ஜிகே மணிலாம் துரோகி, அவரை சுற்றி ஒரு சில துரோகிகள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் பேசினார்ல. அக்கா பேசேன், சம்பந்தி வேறு பொண்ணு அங்கே தான் கொடுத்துருக்காரு, எப்படி பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சு சார் ஒருவேளை வந்துட்டு ஃபஸ்ட்டு அன்புமணி அவர்கள் இந்த பாமக இருந்தார்ல, அப்பயே வந்து இப்போ செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகள்லாம் அப்பயே இருந்துச்சுன்னா ஒருவேளை நீயே கட்சியை பார்த்துக்கன்னு கூட சொல்லி வாய்ப்பு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. தவறான முடிவுகள், அன்புமணி எடுத்த பல தவறான முடிவுகள் கொஞ்சம் யோசிச்சுப்பார். எனக்கு இன்னும் மனசு வருத்தம், எடப்பாடிக்கு வருத்தம், ஐயாவுக்கு வருத்தம். 24 கூட்டணியை இறுதி நிமிடத்தில் உடைக்காமல் போயிருந்தாருன்னா அவரு நல்லா இருந்திருப்பார், ஐயா நல்லா இருந்திருப்பார், அதிமுக நல்லா இருந்திருக்கும், தமிழ்நாடே நல்லா இருந்திருக்கும். தமிழ்நாட்டோட எதிர்காலமே வேறு திசையில் சென்றிருக்கும். இன்றைக்கி அதிமுக பாமக கூட்டணிக்கு ஒரு 8-9 எம்பி கையில் இருந்துச்சுன்னா ஏன்பா பிஜேபிகிட்ட போயிருக்க போகிறார் அவர்? ஒரு சின்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்த முடிவு தானே, என்ன கொள்கை முடிவாது? அதிமுக கூட போகக்கூடாது, பிஜேபி கூட போகணுன்றது இன்னும் நீங்கள் எடுத்தது கொள்கை அடிப்படையில் எடுத்த முடிவா? இன்னொன்று, ஐயாவோட அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீ பார்க்கணும். ஐயாவோட ஒரு கொள்கை முடிவு அது தவறான முடிவு என்று நான் வெளிப்படையாக சொல்லுவேன். ஐயாக்கிட்டே சொல்லுவேன். நான் அதை குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வர்றது விரும்பலை அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருந்தார். நான் நேரடியாகவே கேட்டேன், நீங்கள் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுன்றீங்க, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நாங்கள் நேர்காணலே கேட்டேன். நான் எது எங்கள் குடும்ப பெண்கள் வரக்கூடாதுன்றது எனக்கு முடிவுப்பா அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீ உன் மனைவியை கூட்டின்னு வந்து முன்னாடி நிறுத்துறியா, பார்க்குறியா, என் பொண்ணாக இருக்கிறேன் என்று செக் வச்சுட்டார். இதுதான் ஐயாவுக்கு வருத்தம். அந்த ஃபஸ்ட்டு நேர்காணலில் சொன்னார்ல, ஐயா திடீர்னு நான் வந்து பேசுகிறேன், எடப்பாடிகிட்ட வினே பேசி எல்லாம் இறுதி ஆயிடுச்சு, காலையில் சைன் பண்ணுறதுக்கு வரலான்னு சொன்னால் திடீர்னு பாரத் மாதா கி ஜேன்னு சத்தம் கேட்குது வாசலில் என்று சொன்னாரே. அந்த பாரத் மாதா கி ஜே சத்தம் கேட்டது யாருடைய தூண்டுதலில் நடந்தது, எதற்காக நடந்தது என்பது ஐயாவுக்கு தெரியும்ல. ஸ்ரீகாந்தி இந்த வேலையை செஞ்சுருப்பாங்களா? பேசிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா, இல்லை இன்னொரு கூட்டணி போகலான்னு பேசிகிட்டே இருக்கிறோம், பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க எல்லாம். அப்போ அண்ணாமலை பேச்சை நம்பி அந்த முடிவை எடுத்தது எவ்வளவு பிழையான முடிவு என்பதை அன்புமணி இப்போது உணர்வார். இப்போ அதே போல் ஒரு பிழையான முடிவை நீ எடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஐயா லகான கையில் எடுத்தது. ஒரு தப்பு மக்களவைத் தேர்தலுக்கு நடந்துருச்சு, 2வது வாட்டியாக அந்த தப்பு நடக்க விட மாட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை இதில் இஷ்யூ. அன்றைக்கி எதிர்பாராமல் ஒரு ஆம்புஷ் பண்ணிட்டீங்க என்ன எல்லோரும் சேர்ந்து, இல்லை கூட்டணி மாறலான்னு பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க உள்ள எல்லாம். ஐயா நல்லா இருக்கீங்களான்றவர். ஆனால் நம்மளை ட்ராமா தெரியும்ல, ஐயா ஐயா உட்காருங்க ஐயா என்னப்பா இது முடிஞ்சிருச்சு ஜி, அவ்வளோதான் ஜி, அது பற்றி உள்ள வைங்க ஜின்றவர். இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றத பேசுகிறார் ஐயா. ஃபஸ்ட்டு இந்த பாருப்பா பண்ணிட்டேன், ரைட்டு, இந்த வாட்டி நான் முடிவு எடுக்கிறேன், நம்ம பேசுவோம். முடிவு எடுக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை திருப்பி நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொன்னதுனால தான் இந்த சிக்கல். அவரே சொல்றாரு சார், இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோன்னு தான் சொல்றாரு. சொன்னாரு. அதான் இப்போ இறுதி மூச்சு வரைக்கும் நான் தான்ட்டாரு. இல்லை அப்பயே விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலான்ற. ஒன்று நமக்கு தெரியாது
ஐயாவோட புடிவாதம். இன்றைக்கி இவங்க ஸ்ரீகாந்திகிட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா புடிவாதம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். தெரியும்பா சொல்கிறது கேளுங்க, நமக்கு தெரியாது. நீங்கள் அதே வீட்டில் வளர்ந்தவங்க, உங்கள் அப்பாவோட புடிவாதம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் சண்டை போடலாமா? அவரு கிடையாது. சரி சண்டை போடுறீங்க ரைட்டு, ஏதோ ஒரு மகனாக சண்டை போட்டால் பரவாயில்ல. அப்பாவுக்கு எதிராக போய் மலிவான வேலையெல்லாம் செய்கிறீங்க. நான் சொல்ல விரும்பலை என்னென்ன வேலைன்ட்டு. விடுவார் அவர். இறுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் அந்த கட்சியை உண்மையிலே நேசிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஐயா இன்னும் ஒரு 70 வருஷம் இருப்பாரா, 50 வருஷம் இருப்பாரா ஆக்டிவா? சார் பெத்த அப்பாவை எப்படி சார் ஒட்டு கேட்க தோணுது? என்ன பஸ் வேலை இது, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. இப்போ வாரம் செக் பண்ணுறாரு, எதுவும் கிங்கின்னு சத்தங்க மிஷினே வாங்கி வச்சிட்டார் போல. ஸோ ஐயா ஹேஸ் அகெயின் செக்மேட்டட் ஹிஸ் சன் அன்புமணி என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்போ பாமகவின் அடுத்த முகமாக ஸ்ரீகாந்தி அவர்களை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஸ்ரீகாந்தி இஸ் நெக்ஸ்ட். நீ போய் கட்சி வேலையெல்லாம் பாருமா எல்லாத்தையும் சொல்லுவான்னு அவங்களும் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் ஐயா சார்பாக செல்ல தொடங்கி விட்டார். அண்டு பார்ட்டி வில் ரேலி பிஹைண்ட் ஸ்ரீகாந்தி. சார் நேற்று திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க சார், மரத்தோட பேசுகிறேன்றீங்க, தண்ணிக்கு மாநாடு போடுறேன்றீங்க, அதுக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு கேட்குறீங்களே, அதுக்கு ஓட்டு இல்லை, அந்த தண்ணியை குடிக்கிறிய நாய் உனக்கு ஓட்டு இருக்கு, பண்ணி உனக்கு ஓட்டு இருக்குன்றாரு. நாய்க்கும் பண்ணிக்கும் ஏது ஓட்டு? அதான் சார் எனக்கும் தெரில சார். அண்ணன் எதுவும் தனியாக வந்து தேர்தல் ஆணையம் நடத்திக்கிருக்காரான்னு எனக்கு தெரில. பண்ணிக்கு நாய்க்கு மாடுக்கெல்லாம் வந்து இந்த ஓட்டு ஐடி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர் தட்டு. நல்லவற்றை நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் இல்லையா? இவரை விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் நாய் பண்ணின்னு பேசுகிறது ஒரு தலைவனுக்கு அழகா? மேடையில் ஒரு தலைவனே இப்படி பேசுனா கீழே இருக்க தொண்டை எப்படி பேசுவான்? அதனால தான் அவன் மஞ்சள் போடின்றான். இதை யூடியூப்பில் பேசி வீடியோவை ரிலீஸ் பண்ணுறானுங்க. அண்ணனை பார்த்து சார் கற்றுக்கிட்டேன். மேடையில் சொல்லுவார், விமர்சனம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கங்கடா, அதான்டா உங்களை வளர்த்து விடுன்னு சொன்னார். ஆனால் அண்ணன் இப்படி பேசுகிறப்ப தான் எனக்கு உண்மையில ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி ஏன் இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? என்னென்னா அந்த விமர்சனம் சரியாக இருக்கிறது உங்களை குத்துகிறது. அது நீங்கள் இந்த மரத்து கூட பேசுகிறது, தண்ணி கூட பேசுகிறதுலாம் கோமாளித்தனம். உங்களுக்கே தெரியும் அது கோமாளித்தனம்னு. அட்டென்ஷன் சீக்கிங் பாது. அதை ஒருத்தர் சுட்டி காட்டும்போது உங்களுக்கு கோபம் வந்து விமர்சனம் பண்ணுறவன நாய் பண்ணின்றீங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் எப்படி பேசுவார்கள்? உங்கள் தொண்டர்கள் எப்படி பேசுவார்கள்? பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படி தான். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து அவங்க இப்படி தான் பேசுவாங்க. அதான் சார், திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை சீமானை தான் அதிகம் பாதிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க சார். அது ஒரு காரணமாக இருக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு தலைவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். லுக், எத்தனை பேர் வரட்டும், விஜய் இல்லை அஜித் வரட்டும், நேற்று வந்த தம்பி துருவ் கூட வரட்டும், துருவ் விக்ரம் கூட வரட்டும், நான் என் கொள்கையை பேசுகிறேன். எனக்கென்று ஒரு அரசியல், எனக்கென்று வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அவ்வளோதான். அந்த தன்னம்பிக்கை ஒரு தலைவனுக்கு இருந்துச்சுன்னா எதிர்க்க இருக்கணும் நீ விழுந்து பிராண்டி கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு முக்கியமான நடிகரை விட்டீங்க. யாருப்பா? இன்பன் உதயநிதி. ஜெய், இன்னும் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ யார் வேண்டுமானாலும் வரட்டும் அப்படின்னு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட நோக்கம் அரசியலில் வெற்றி பெறுவதல்ல. உங்களது நோக்கம் இப்போ முழுக்க முழுக்க வியாபாரமாகிவிட்டது. இப்போ 8% இருக்கவும் தான் உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த 8% அவனுக்கு எதிராக திருப்புன்ட்டு வியாபாரம் பேசுகிறாங்க. சரியா? இப்போ நீ ஏடிஎம்கே காஞ்சிபுரத்தில் நீ ஏடிஎம்கே வேட்பாளராக நிற்கிறேன்னு வச்சுக்க, உனக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்து என்று நீ அண்ணன்ட்ட பேரம் பேசலாம். ஏன் முஸ்லீம் வேட்பாளர்? அங்கே ஹிந்து கிறிஸ்டின் இருப்பாங்க, அந்த முஸ்லீம் நிப்பாட்டினா ஓட்டு பிரியும். ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால முஸ்லீம் ஓட்டு உனக்கு வராது அந்த தொகுதியில். அந்த முஸ்லீம் ஓட்டு மொத்தமாக திமுகவுக்கு போகிறதை தவிர்க்க நாம் தமிழர் சார்பாக ஒரு வலுவான முஸ்லீமை போட்டால் அங்கே 10,000 போகிற ஓட்டு ஒரு 3,000 அங்கே வந்துச்சுன்னா லாபம் தானே. இப்படி பேரம் பேசுவாங்க. அது 8% இருக்கிறதுனால அந்த 8% 3ஆவோ 4ஆவோ குறைஞ்சிச்சுன்னா இப்போ உடுப்பா தமாஸ்க்கு போட்டி போடுறாங்கன்னு கண்டுக்காமல் போயிடுவாங்க. உன்னோட வியாபாரம் அடி வாங்குது. அதனால்தான் பதற்றம். எனக்கு சார் இதெல்லாம் கூட வந்துட்டு ஆதாரப்பூர்வமாக உண்மையாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்னென்னா, ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாருன்னு வச்சுங்க, ஒன்று அபார வளர்ச்சி அடையணும், இல்லை வளர்ச்சியாவது அடையணும், இல்லைன்னா அந்த கம்பெனி போயிடும், செத்து போயிடும், அந்த கம்பெனி இல்லாமல் போயிடும். வளரவும் இல்லை, ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஆனால் நின்றுக்கிட்டே இருக்குது. அது எப்படி முடியும்? அதுலேயே ஒரு மர்மமாக இருக்குது. ஒரு மர்மமும் இல்லை, 26ஓட முடிஞ்சிடும் அது. நீ பாருப்பா, திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத வாக்காளர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த முதல் முறை வாக்களிப்பவர்கள், அவர்களுக்கு எப்போவுமே வந்து இந்த திமுக அதிமுக ட்ரெடிஷ்னலாகவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு நீ ஒரு 19 வயசு இருக்கும்போது நீயே ஆரம்பத்தில் அண்ணன் கட்சியில் இருந்து வந்தானே. ஆமாம் சார். ஸோ வரும்போது இது ஃபேசினேட்டிங்காக இருக்கும், புரியுதா? இன்னொன்று, அந்த இளம் வயதில்
யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி அடைய வேண்டும் அப்படின்றத யோசித்து முடிவெடுக்கணுன்ற பக்குவம் அந்த 19 இள வயதில் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நீ என்ன நினைப்பனா, நம்மளோட இந்த ஒரு வாக்கு தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது நீ உண்மையிலே நம்புவ. இன்டெலிஜென்ட்டாக ஓட்டு போடணுன்றது உனக்கு இப்போ தெரியாது. அப்போ நீ என்ன நினைப்பனா, இல்லையா சீமான் ஜெயிக்க மாட்டார், நல்லா தெரியும் எனக்கு சீமான் ஜெயிக்க மாட்டார்னு. ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அண்ணன் அதிபர் ஆகிடுவார், நிலம் அவர்கிட்ட சிக்கிறோம் அப்படின்னு நீ 19 வயசில் நம்புவேன். ஸோ அந்த முதல் தலைமுறை வாக்காளர், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு அண்டு அதிமுகவை ட்ரெடிஷ்னலாகவே பிடிக்காதவங்க, என்னாலும் சரி இந்த கழகங்கள் தாங்க இந்த தமிழ்நாட்டை நாசம் பண்ணதுன்னு நம்புகிற ஒரு குரூப்பு இருக்குது, நோட்டாக்கு ஓட்டு போடுற குரூப் இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரு வடிகாலாக நாம் தமிழர் இருந்தது. 2010 இன்று வரை நாம் தமிழர் அதுக்கு வடிகாலாக இருந்தது. திமுக ரெண்டே எனக்கு பிடிக்காது, நான் அவங்க 2 பேருக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறவனுக்கு 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் தாவேக்கன்னு வந்திருக்குல்ல. அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு உங்களை விட ஒரு சாமிங்கான லீடர் ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அங்கே போட்டு போகிறாங்க. இன்னொன்று, இவ்வளவு நீங்கள் சொல்கிற இந்த AK-84 ஆமக்கறி இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ஆமக்கறி கதைக்காகவா? அவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கல, நீங்கள் ஒரு 3ஆவது அரசியல், மாற்று அரசியல், தமிழ் தேசிய அரசியலை முன் வைக்கிறீங்க. இப்போ இன்னொரு மாற்று இருக்குதே வலுவா, நீங்களாவது ஜென்மத்துக்கும் ஜெயிக்க போகிறதில்ல, ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு மாற்று இருக்கே, அங்கே போட்டு போகிறேன். ஸோ ஒரு ஷிஃப்ட் ஆகுதுன்றது தெரியும், அதனால தான் இந்த பதற்றம். ஸோ வந்த உடனே விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார், நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார், சேர்ந்து பயணிக்கலான்றது தான். என் தம்பி அவன் வரட்டும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். விஜய் வந்து கூட்டணிக்கே கிடையாது, அந்த பக்கத்து இருக்கிற திராவிடம், இந்த பக்கத்து இருக்க தேசியம் ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இது சோத்துக்கு உழ வச்சிட்டாரு. தமிழ் தேசியம் திராவிடம் என் இரு கண்கள்ட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே தான் இனிமேல் நம்மளை அடிக்க வேண்டியதுதான், நம்ம சோத்துக்கு ஆபத்து வந்துருச்சு என்று தீவிரமாக தாக்குது. இல்லை சார், அவருக்கு வந்து ஒரு 8% ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா அவர் பேச்சால் மட்டும்தான் வந்துச்சு, அவர் பண்ண அரசியலெல்லாம் வரல சார், அதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் வந்துட்டு இப்போ அந்த பேச்சை கூட ஃபஸ்ட்லாம் ரசித்தோம்னா அவர் மேலே இருக்க ஒரு மரியாதை வரும், அவர் ஓட்டு போடணும்னு தோணும். இப்போ அந்த பேச்சை கூட கேட்டோம்னா அவர் மேலே வெறுப்பு தான் சார். நிதானம் எடுக்கிறார். பாரு அந்த ஸ்பீச்சை, டே பண்ணி உனக்காக தான்டா பேசுகிறேன்னா இது என்னப்பா பேச்சு, என்ன மொழி இது? ஓட்டு கேட்கணும்னா அன்பா கேட்கணும், எங்க தோசை போட்டு தரேன், இட்லி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இறங்குவாங்க அரசியல்வாதிங்க. இவர் என்னங்க சார் பண்ணியே நாயேன்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி அவன் வந்து உங்களை நோக்கி வருவான்? 26 முடிஞ்சிடும் தம்பி, அவ்வளோதான், லெட்டர் பேட் கட்சி ஆகிடும், கவலைப்பட விட்டுருப்பில்லை சார். தாவேக்கால விஜய் அவர்களுக்கு அடுத்து வந்துட்டு 5 நிர்வாகிகள் தான் வந்துட்டு அந்த கட்சியவே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு சார். அவங்க தான் முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 5 பேருமே வந்துட்டு ஒருத்தரை நம்புறதே கிடையாது, ஆளுக்கு ஒரு முடிவை சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் குழம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு சார். நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போ தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு ரைட்டா. எனக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால் எனக்கு இது உண்மை. இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, இப்போ இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பா? அவர் நடவடிக்கை வச்சு என்ன இருக்குது? அவர் நடவடிக்கை வச்சு இப்போது அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு சொல்லு. நீ உண்மைதான் சார். ஏன் உண்மை? ஒரு முடிவை எடுக்க முடியல சார் அவரால். இப்போ இந்த கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்று முன்னாடி செய்திகள்லாம் வருது, அவர் வந்து அங்கே போய் பார்க்க போகிறாரு, அப்புறம் வந்துட்டு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஆலோசனை பண்ணி தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து கடைசியில் வந்துட்டு பனையூர் வரணாங்கன்னா அப்போ வந்து முடிவுகள் வேறு வேறு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எடுக்க தடுமாறாரு அப்படின்னு தானே சார் பார்க்க முடியும். கரெக்டாக பிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஒரு முடிவை எடுக்க 30 நாட்கள் ஆகிறது என்பதிலிருந்தே அந்த செய்தி உண்மை என்பது புலப்படுகிறதா? ஒரு சாவு விழுந்துச்சு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் தூக்கம் கேட்கணும், கரெக்டா இல்லையா? வெளியூருக்கு இருந்தேன்ப்பா, இங்கே போயிருந்தேன்ப்பா, வேலையில் இருந்தேன்ப்பா, எவ்வளோ குயிக்காக போகணுமோ அதெல்லாம் முடிஞ்சு இந்த 13ஆம் நாள் 16ஆம் நாள் காரியத்தில் தான் அந்த கரிசோர் போடுவாங்களா அன்றைக்கி. அது காரியன்றது அந்த காரியம் முடிஞ்சன்றோடு அந்த துக்கம் முடிந்து விட்டதாக பொருள், அதனால தான் கரிசோர் போடுறாங்க. கரெக்டாக முடிச்சுக்கிறோம் நம்ம துக்கத்தை, அடுத்த வேலையை பார்க்கலாம்ப்பா, உடுப்பா பாஸ், ஓ பாஸ், அடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான், இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது, ரைட்டா? 2 காரியம் பண்ணியிருக்கலாம், 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ 1 மாதமாக நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றாலே குழப்பம் இருக்கிறது என்பது உறுதி, ரைட்டா? இது போக அடுத்ததாக அங்கே யார் இருக்கா நிர்வாகி சொல்லு? அருண்ராஜ், நிர்மல்குமார் அவர்கள், ஆதவண்ணே, ஜானாரிகசாமி அவர்கள், புசி ஆனந்த், வெங்கட்ராமன், ரைட்டா? அதில் வந்திருக்கிற அந்த செய்தியில் முழுக்க இது உண்மை. புஷி வேறு உலகத்தில் இருக்கிறார். புஷியின் லட்சியம் பாண்டிச்சேரி துணை முதல்வர் ஆகுது. அவருக்கு என்னன்னா எம்எல்ஏ வந்துட்டோம் பாண்டிச்சேரியில், அந்த டெப்டி சிஎம் ஆகிட்டோன்னா ஈஸி. அவரோட பிளான் என்ன? என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இப்போது கூட்டணியில் இருக்கிறது. பிஜேபி அங்கே ரொம்ப அன்பாப்புலராக இருக்காங்க. ஸோ தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து இப்போ போட்டியில் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலில் நின்று அங்கே வெற்றி பெற்று பாண்டிச்சேரியின் துணை முதல்வர் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய லட்சியம். வெங்கட்ராமன் 20 ஆண்டுகளாக விஜயோடு பயணிப்பவர். அவருக்கு விஜய் நல்லா இருக்கணும், இதை தாண்டி பெரிய ஆம்பிஷன் எதுவும் இல்லை. அருண்ராஜுக்கு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணுன்ற ஆசை இருக்கிறது. அவர் ஒரு சீனியர் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர். அதனால் அவரால் இயல்பாகவே இவங்க கூட ஒட்ட முடியாது, ஓகேவா? இன்னொன்று, அவருக்கு இப்போ இந்த தொண்டர்கள்லாம் மேலே விழுந்து கடிப்பாங்க, சார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அருண்ராஜுக்கு பழக்கம் இல்லை. இன்னொன்று, அருண்ராஜ் படித்த அதிகாரின்றதுனால
அருண்ராஜ் கூட விஜய் ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாரு, கன்சல்ட் பண்ணுறாருன்றது மற்றவங்க எல்லாருக்கும் காண்டு. இன்ஃபேக்ட் பலருக்கு தெரியாது விஜய் அரசியலுக்கு வருவதற்கு காரணமே அருண்ராஜ். நானும் வந்துடுறேன், ரிசைன் பண்ணிட்டு தைரியமாக ஆரம்பிங்க என்று விஜய்க்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வந்தவர். விஜய் இந்த முடிவை எடுக்க தூண்டுகோலாக இருந்தது அருண்ராஜ். முடிவு விஜயோடையது, தூண்டுகோலாக இருந்தது இவர் ஒருத்தரா. ஆதவ் ஏடிஎம்கேல போய் அங்கே அடுத்த டெப்டி சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு வளரலாம் என்று அவர் அங்கே திட்டமிடுகிறார். அவர் திரு பழனிசாமி பழைய பெருச்சாளி, அரசியலிலேயே ஊர்னவர். அப்படியே தம்பி பார்க்கலாம் தம்பி, அண்ணே நான் எல்லாத்தையும் வியூகம்லாம் வகுக்கிறேன்னு பார்க்கலாம் தம்பி, அண்ணே எனக்கு ஒரு மாநில நிர்வாகி பதவி ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் தம்பி. அவருக்கு துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. அவர் ஆதவ் எப்போவுமே அது அதிமுக கட்சிக்கு போனார்னா அவர் தன்னையே ஒரு எடப்பாடி பழனிசாமியாக நினைக்க ஆரம்பிச்சிருவார். விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார்னா தன்னையே திருமாவளவனாக நினைக்க ஆரம்பிச்சு. திமுகவில் இருந்தார்னா தன்னையே மருமகனாக நினச்சிக்குவார், நான் தான் சபரீசன். அதே போல் தாவேகாக்கு போன உடனே தன்னையே விஜயை நினைக்க ஆரம்பிச்சிட்டார், ஆதரவு பெற்ற விஜய். ஸோ இதே போல் அங்கே போன உடனே துணை பொதுச் செயலாளர் அல்லது அவைத்தலைவர் வயசானவங்களுக்கு கொடுக்குறது, துணை பொதுச் செயலாளர் கொடுக்கலான்னு சொன்னால் அதிமுக போன்ற கட்சியில் அப்படி இது நடக்காது. அதிமுகலாம் கியூரேட்டிவ் பீரியட்னு ஒன்று இருக்குது. நீ எந்த கட்சியிலேருந்து வேணாலும் வா, ஜாயின் பண்ணு, ஒரு சால்வை போடு, படம் எடுத்துக்க, ரிலீஸ் பண்ணு, போய் பொத்தனாப்பில் உட்காரு, எப்போ பதவி கொடுக்கணும் தெரியும், கூப்பிட்டு கொடுக்குறோம். இதுதான் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர். அந்த காலத்தில் இது ஒரு ட்ரெடிஷன். ரொம்ப ரேராக தான் எம்ஜிஆர் பீரியடில் அப்போது நெடுஞ்செழியனோடு இணைந்தவர்களுக்கு உடனடியாக எம்ஜிஆர் சில பதவிகளை அளித்தார். மற்றபடி ஏடிஎம்கேட ட்ரெடிஷன் இதுதான். அதனால அங்கே உங்களுக்கு விளையாட்டு அணி தொடங்கி அதோட மாநில செயலாளர்னு கொடுக்குறோன்னு சொன்னோன்னா இல்லை எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு போயான்ட்டாங்க. அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், ஓகே. விஜய்க்கு அரசியல் தெரியல, புதுசு. ஸோ இந்த ஆதவ் காட்டுற படத்தை அப்படியே நம்பிட்டார். ஆதவும் நம்ம சும்மா நம்ம மட்டும் படம் காட்டினோன்னா சரியாக இருக்காது, இந்த மாதிரி படம் காட்டி அனுபவம் உள்ள ஒருத்தனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரை கூட்டு படம் காட்டினோன்னு உழுந்துட்டார். அது மட்டும் அல்லாமல் விஜய் கட்சிக்கு இன்றைக்கி யாருக்கு செலவு பண்ணுவான், இன்றைக்கி வெளியில் யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு வாட்டி வண்டி எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு போயிட்டு வந்தார்ல, எவ்வளோ செலவாயிருக்கு சொல்லு? ஒரு 50,000, 1 கோடி. பெட்ரோல் காசு மட்டும் தானே சார் ஆகுது. கண்ணுக்கு தெரியாமல் ஊறப்பட்ட செலவு இருக்கும், 1 ரூபாயிடும். அதிகம் சார். எனக்கு ஒன்றே ஒன்று புரியல சார். அவர் கேரவனுக்குள்ள உட்கார போகிறாரு, தண்ணி பாட்டில் எல்லாம் நல்ல சாப்பாடே ஹை ரேஞ்ச் வாங்கினாலும் அந்த ஒரு 25,000 ஒரு 30,000 கூட வைங்க, பெட்ரோலும் ஒரு 20,000க்கு போடுறாங்க. அவ்வளோதானே சார். ஒரு வேற எங்கே சார்? பவுன்சருக்கு சம்பளம், இங்கேருந்து போகிற நிர்வாகிகளுக்கு ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு, லோக்கலில் கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் சேர்த்து 1 ரூபா வந்துடும். எடப்பாடி பிரசாத்துக்கு 1 ரூபா தெரியும்ல, எல்லாம் இருக்கிறதில்ல, சரியா வந்துடும். அப்புறம் விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டர், அங்கே ஒரு பொதுக்குழு வேணுமோ. அப்புறம் மதுரையில் ஒரு மாநாடு, கோவையில் 2 நாள் பூத் ஏஜென்ட்ஸ் கூட்டம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கே பிரச்சார கூட்டம், அதுக்கடுத்து கரூர். இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாக இருக்குன்னு கணக்கு போட்டுக்க. யார் செலவு பண்ணாத? ஆதவன். அப்புறம் ஸோ ஆதவுக்கு கட்சியோட மொத்த செலவையும் நான் தான் பார்த்துக்கிறேன், எனக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க சார். புஷியாச்சா, வெங்கட்ரமணாச்சா, அருண்ராஜ் சொல்லிட்டேன்னா வேறு யார் இருக்கா? இன்னும் நிர்மல்குமார் பிஜேபியில் இருந்தவர், அதிமுகவிலும் இருந்தவர். வந்துட்டு அவர் இப்போது போட்டிருக்காரு வேலைக்காரர், ரைட்டா? அவரும் இவருக்கு விவரங்கள் எல்லாம் தெரிகிறது. இவரை விஜய்கிட்ட நெருங்க விட்டோன்னா இவர் விஜய் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவார்னா அவரையும் கிட்ட சேர்க்க விடாமல் இவங்க இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இருப்பவர் தான் அந்த தலைமை பூசாரி. ஸோ அந்த தலைமை பூசாரி இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அருண்ராஜுக்கு ஐஆர்எஸ்ன்ற அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. புஷிக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவர் ரசிகர் மன்றங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அவருக்கு அந்த லெகசி இருக்குது. வெங்கட்ராமன் 20 இயர்ஸாக விஜயோட அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவருக்கு அந்த இது இருக்குது. அருண்ராஜுக்கு நான் சொல்லிட்டேன். ஆதவுக்கு பெரிய ரிசர்வ் வங்கி இருக்கிறது. தலைமை பூசாரிக்கு என்ன இருக்கிறது? வியூக வகுப்பாளர் என்ற அந்த பெயரை தாண்டி வேறு என்ன இருக்கிறது? அப்போ இருக்கிறதுலே பலவீனமான பொசிஷனில் இருக்கிறது யார்? தலைமை பூசாரி. அப்போ தலைமை பூசாரி எதை வச்சு விஜய் இம்ப்ரெஸ் பண்ணுறது? மந்திரம் போட்டு அதைத்தான் செய்கிறாரு. கரூரில் இன்சிடென்ட் நடந்துருச்சு, உடனடியாக நம்ம சென்னைக்கு போகணும். இல்லையா எல்லோரும் சொல்கிறாங்க திருச்சியிலையாவது தங்கலாம், ட்ரை பண்ணாமல் உயிர் காப்பத்து, கிளம்புங்க. சரியா ஆயிடுச்சு, கரூருக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? இல்லை ஒரு ஆறுதலாவது சொல்ல வேண்டாம், ஒரு வீடியோ போடுங்க போதும். என்னையா பேசுகிறது வீடியோவில்? இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பேசுங்க. சரி போதுமா? கடைசியில் 2 பஞ்ச் டைலாக் வைங்க. வெற்றி பயணம் தொடரும் போடுங்க. எப்போ தொடரும் அதை பின்னாடி பார்த்துக்கலாம், தொடரும் சொல்லுங்கள் நீங்கள். ரைட்டு, சரி திருப்பி கரூருக்கு போகலாம். அப்படி ஒன்று நிர்மல் சொல்லுவார், நான் மண்டபம் பார்க்குறேன். வெங்கட்ராமன் சொல்லுவார், இல்லை அங்கே தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒரு இடம் இருக்குது, அங்கே பந்தல் போட்டுக்கலாம். அருண்ராஜ் சொல்லுவார், இல்லைனா நாமக்கல்ல வைக்கலாம், எங்கள் சொந்த ஊர், நான் பார்த்துக்கிறேன், எங்கள் லோக்கலில் எல்லாரையும் தெரியும், நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன ஜான் அப்படின்னு கேட்டேன். உயிருக்கு ஆபத்து,
என்னையா அப்படி சொல்கிற? அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது செருப்பு தூக்கி வீசுறவங்க இப்போ போனீங்கன்னா செருப்பு கடையை தூக்கி வீசுவாங்க. ஒரு செருப்பு 2 செருப்புனா தடுத்துடலாம். ஒரு செருப்பு கடையை தூக்கி வீசுனா ஒய் கேட்டகரி கூட தடுக்க முடியாது. இப்போ என்னதான் பட்டு கூப்பிடு எல்லாரும் இங்கே. நான் தான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, துப்புரவு தொழிலாளிகளை வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்தா என்னாச்சு? ஐயோ அது துப்புரவு தொழிலாளியா? இது 40 பேர் செத்துருக்கேன். இருக்கட்டும். நான் பார்த்தீங்களா சார், என்னதான் 5 பேர் இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு சொன்னாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ இருந்தே அந்த தலைமை பூசாரி அவர்கள் மட்டும்தான் வர வைக்கலாம் சொன்னா, கடைசியில் அவர் சொன்னதான் நடந்திருக்கு பாருங்க. ஆமாம். இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 5 பேர் சொன்னேன்ல, இந்த 5 பேர் விஜயை பார்க்குறது இல்லை, தீபாவளி பொங்கலுக்கு தான். அப்புறம் எப்படி சார் முடிவு எடுப்பாங்க? மீட்டிங்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்களேங்க சார், தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. மீட்டிங்லாம் நடக்குது, தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. கடைசியாக தலைமை பூசாரிகிட்ட கன்சல்ட் போட்ட உடனே தலைமை பூசாரி இல்லை இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன உடனே அப்போது அடுத்த ரவுண்டு மீட்டிங். அந்த விஜய் வண்டி இங்கேருந்து அங்கே பயணிச்சுது, 4 ஸ்டார் ஸ்டேட்டுக்கு போச்சுனாங்களே, இதுதான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பேசுறது, பேசி முடிச்சுட்டு எந்த முடிவும் எட்டப்படாமல் போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. அந்த விஜய் குழப்பத்தில் இருக்காருன்னு அந்த செய்தியில் வந்துருந்துச்சுல்ல, கரூரில் இருக்கிறவங்களை இங்கே வர வைக்கிறதுன்றத முன்னாடியாவது எடுத்துருக்கலாம்ல, வர வச்சாவது இந்த காசை கொடுத்துருக்கலாம்ல, உங்கள் நிர்வாகிகளை போய் இந்த செக்கை கொடுக்க வச்சுருக்கலாம்ல. இப்போ அருண்ராஜ் போய் 2 செக்கை கொடுக்குறாரு, ஆதவ் போய் 2 செக்கை கொடுக்குறாருன்னா, செக்கை கொடுத்து அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க பேர் டெவலப் ஆகிடும். உங்கள் பசங்க விஜய் தாவக தொண்டர்கள் பிரியமாயிடுவாங்க. வெளியில் வர்றாங்களே யாராவது ஒரு நிர்வாகி வேணும், பிரியமாயி அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வளர்ந்துருவாங்க. அது வளரக்கூடாது தலைமை பூசாரியோட எண்ணம். நீங்களாம் ஃபாலோவர்ஸ் வளர்த்துட்டு போயிடுவீங்க. நான் எல்லாரும் ஜெயிச்சாதான் முதலமைச்சர், அவர் ஜெயிச்சா எப்படி முதலமைச்சர்? நீ அதெல்லாம் ஆகவே கூடாதுன்றதுக்காக தானே என்னோட நோக்கம். நீ பாட்டுக்கு ஆகிட்டேன்னா ஜெயிச்சுட்டு இவர் பாட்டுக்கு நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ கிடச்சிரும், விஜய் எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவார், இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவாங்க, அசம்பிளிக்கு போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? என்ன வேலை எனக்கு? தோத்துட்டா இப்போ ஒரு வேளை தனியாக போட்டிட்டு தாவேக்க தோற்று விட்டால் விஜய் சினிமாவுக்கு போயிடுவார். கட்சி யார்கிட்ட இருக்கும்? தலைமை பூசாரிகிட்ட இருக்கும். கட்சி நடத்திட்டு இருக்கலாமா? ஜெயிச்சிட்டாங்க. தலைமை பூசாரிக்கு என்ன வேலை? போயிட்டு வா தம்பி. கவர்மெண்ட்டே 2 செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்றதுனால அருண்ராஜ் எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாயிடுவார். ஸோ அசம்பிளிக்கு எல்லாம் ஒன்றா போவாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பேனா? ப்ராக்சிமிட்டி வந்து க்ளோஸ்னஸை உருவாக்கும். பேசவே கூடாது. நீ மீட்டிங் கூட ஒன்றா பேசக்கூடாது, தனித்தனியாக தான் பேசணும். தனித்தனியாக 5 நிமிஷம் மீட்டிங் பேசிட்டு கிளம்பு போ. சார் எனக்கு என்ன எக்ஸாக்ட் அங்கே என்ன நடக்குதுன்னா, இவர் ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிடுவாரு, மீட்டிங் மாதிரி எல்லாத்தையும் வாங்க பேசுவோம், கெடுத்து விடுவாங்க. பேசிட்டு நான் என்ன முடிவு எடுத்து வச்சுக்கணும் அதை எடுத்துக்கிறது. இப்போ இதுவே இப்படி நிலைமைன்னா இது ஒரு சின்ன விஷயம். ஒரு சாவு வீட்டில் ஆறுதல் சொல்கிறதா இல்லையா, இவ்வளோ தான் இஷ்யூ. இதுக்கு 30 நாள் கூட்டணி எத்தனை நாள் டிசைட் பண்ணுவாங்க யோசிச்சு பாரு. 2028 மினிமம். டைரக்டாக நாடாளுமன்ற தொகுதி. புரியுதாப்போ? சட்டப்பேரவைக்கு 28, அதுக்கு 32. இப்போ தெரியுதா? சிம்பிள் விஷயம், யோசிக்கிறதுக்கு உண்மை இல்லை ஆக்சுவலி இதில், இல்லையா? நம்ம போனோம், சிக்கலா ட்ராப் பண்ணு, அவ்வளோதான். இது அகம்பாவமான செயல். அவங்களை இங்கே கூப்பிடுறது, புரியுதா? வரலன்னா உற்று பாஸ், எப்படி இருந்தாலும் திட்ட போகிறாங்க. இது வந்து புண்ணில் உப்பு தேய்க்கிற வேலை. உற்று திட்டினா திட்டிட்டு போட்டோம், விடு. அவங்க நம்ம மேலே பெரியமா இருக்காங்கல்ல, விடு, புரிஞ்சுக்குவாங்க அவங்க. அதோட விட்டுரு. அந்த 2 மகள்களை பறி கொடுத்தவர் அந்த பெருமாள் வந்து உங்ககிட்ட அவரோட துக்கத்தை இங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டோம், எவ்வளோ சோகமாக இருக்காருன்னு. நீங்கள் என்ன அந்த 2 பொண்ணையும் திரும்பி விட்டுருவீங்க. இது போன்ற ஒரு எளிய விஷயத்துக்கு முடிவெடுப்பதற்கு நீங்கள் 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இந்த கட்சி தனியாக போட்டியிடுவதா கூட்டணிக்கு போவதா என்பதை எப்படி முடிவெடுக்கும், எப்போது முடிவெடுக்கும்? இது எதை நோக்கி போகுதுன்றதை நான் சொல்கிறேன். இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, கூட்டணிக்கு போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்ட்டு. அதுவரை மற்ற கட்சிகள் காத்திருக்குமா? சீட்டு டிசைட் பண்ணும்ல. பீகாரில் என்னாச்சு பார்த்தல, பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்தந்த கட்சிங்க கேண்டிடேட் போட்டாங்க, கவனிச்சியா? லாஸ்ட் டேட் முடியுது. கிட்டத்தட்ட 14 தொகுதியிலையோ 15 தொகுதியிலையோ காங்கிரஸ் ஆர்ஜேடி கேண்டிடேட் 2 பேர் இருக்காங்க, தெரியல? படிச்சியா? அந்த போய்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கணும். ஒருவேளை கேண்டிடேட் போடாமல் விட்டானா போட முடியாதுல. அப்புறம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கட்டும், பார்த்துக்கலாம், நீ போடு. இதுதான் அரசியல். நீங்கள் பேச்சுவார்த்தை பேசி முடிவு பண்ணி யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் துணை முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் லாஸ்ட் டேட் வெயிட் பண்ணாது. இப்போ நீங்கள் தனியாக போட்டிட்டுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, அல்லது கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போகிறதுன்னு. இப்போ இந்த முடிவை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? சரி, அவங்க முடிவெடுத்து சொல்லட்டும்பா, அது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேணாம்ப்பா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களா? வேட்புமனுலாம் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி பாமக வந்துடும், தேமுதிக வந்துடும், புதிய தமிழகம், அண்ணன் ஜான் பாண்டியன் எல்லோரும் வந்துடுவாங்க. சீட்டு போடணும்ல. இல்லைங்க அவர் வரட்டுங்க, ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே. அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் தனியாக போட்டிடுவீங்க. அந்த நேரத்தில் கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை. சட்டு போட்டு முடிவு எடுத்துருவீங்க. விஜய்க்கு எந்த தொகுதியில் முடிவு எடுத்துருவீங்களா? அதான் முடிவு எடுத்துட்டாங்களே, ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு எடுத்துடும். இப்போது இந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட எதிர்காலம் இருக்குல்ல. ஒரு அருண்ராஜ் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆகியிருக்கக்கூடும்.
அவர் ஜிஎஸ்டிக்கு போயிருக்கக்கூடும். அதை விட்டுட்டு வந்திருக்காரு, கெரியரை தூக்கி போட்டு வந்திருக்காரு. நீங்கள் பொறுமையாக முடிவெடுங்க பண்ணிட்டு உட்காந்து இப்படி மோட்டோ வேலையை பார்த்துட்டு உட்கார்றதுக்காக வந்தார் அவர். என்ன நடக்கும்? சட்டு போட்டுன்னு முடிவெடுக்கிற கட்சி நோக்கி போகிறேன்னு போயிடுவாங்க. அரசியல்ன்றது அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது. நேரம் யாருக்காக நிற்காதுப்பா. பீகார் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். 2 கட்சியும் எப்படி வேலை செய்துப்பார். நீங்கள் கேண்டிடேட் போட அவங்க போட்டால் போட்டோம், நம்மளும் போடுவோம். லாஸ்ட் டேட்டு வாபஸ் வாங்குறதுக்கான கடைசி நாள் வரை இவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை. இப்போது 2 கட்சிகளோட ஃப்ரெண்ட்லி வேட்பாளர்களோட போகிறாங்க. அதில் ஒருத்தனை பிரச்சாரம் பண்ணாதன்னுவாங்க வேணாம். ஆனால் எப்படி வேலை நடக்குது தெரியுதா? கரூரில் அந்த மக்களை போய் பார்க்கணுமா, அவங்கள எங்களை கூப்பிடணுமா அப்படின்றதுக்கே இவ்வளோ குழம்புறாங்கன்னா, கடைசி நேரத்தில் ராஜகுரு வந்து விஜய் அனுகூலமாக இல்லை, பிரசாந்த் கிஷோர் வந்து விலகிட்டா மாதிரி இந்த எலெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் விலகி இருங்க, மற்றவங்கள தாவேக்கால இறக்கி விடுவோம், அவங்களாம் எம்எல்ஏக்கு போட்டிக்கிடட்டும் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்பில்லை. எஸ்ஓபி வந்து இன்னும் அவங்க ஃபார்ம் பண்ணல, அதனால் அதுக்கு வாய்ப்பில்லை. எலெக்ஷன்லேயே போட்டியிடாமல் ஒதுங்கிருங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? எனக்கு அது ஒரு அச்சமாக இருக்குது. அதை நோக்கி தாம்மா போகுது இது. நீங்கள் இப்படி முடிவெடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்படி தாம்மா ஆகும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. கரூருக்கு போகிறதா இல்லையான்றதே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஒரு சின்ன பிரச்சனைனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறீங்க? இதெல்லாம் வந்து அரசியலில் சிக்கல்ன்றதை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அவருக்கு நம்ம நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லி கொண்டு இருக்கிறோம். கற்றுக்கொண்டால் கரை சேர்வீர்கள், இல்லை என்றால் காலம் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது என்பதை பார்க்கத்தான் போய். இறுதியாக 2 விவகாரங்களை பேசிவிட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து இந்த சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு கட்டக்கூடிய தோழி விடுதி. இந்த தோழி விடுதி கட்டுறதை தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்லி கொண்டிருக்காங்க. நாங்கள் தோழி ஹாஸ்டல் கட்டியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலி இந்த தோழி விடுதி கான்செப்ட் அண்ட் அதற்கான ஃபண்ட்ஸ் முழுக்க மத்திய அரசு ஒதுக்குவது. மத்திய அரசு இப்போதல்ல, ஒரு 20-25 ஆண்டு காலமாகவே மத்திய அரசு நிதியளித்து இது போல் ஹாஸ்டல்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க இது மத்திய அரசு நிதியில் இந்த தோழி விடுதி கட்டப்படுகிறது. அந்த தோழி விடுதி கட்டப்படும் போது அந்த மத்திய அரசு நிதி ஒதுக்கும்போது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், அந்த விடுதியோடு சேர்த்து கிரெச் இருக்கணும். அதில் இது ஒரு கண்டிஷன். ஒர்க்கிங் விமென்றதுனால அந்த கிரெச் ஃபெசிலிட்டி இருக்கணுன்றது மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி இன் மேத்தமேட்டிக்ஸ் என்று ஒரு நிலையம் இயங்கி வருகிறது. அது 1957 சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படுகிறது. இது வந்து மேக்ஸில் ரிசர்ச்சுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூட். இது தொடக்கத்தில் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நிதி உதவி செய்து இதை பராமரித்து வந்தவர் பல கல்வி நிலையங்களை உருவாக்கிய டாக்டர் அழகப்பா செட்டியார். இந்த நான் படித்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் தான் முத்தையா செட்டியார் கல்வி குழுமத்தை சேர்ந்த அந்த அழகப்பா செட்டியார். அவர் இறந்த பிறகு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நிதி இல்லை. அப்போது அந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியான ப்ரொஃபஸர் சந்திரசேகர் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் இது போல் நிதி உதவி இல்லாமல் இந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, மூடப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்று சொன்னதும், அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார் அவர்களிடம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் வந்து இதை எடுத்து கொஞ்சம் நடத்துங்கன்னு சொன்ன உடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட 1957 இந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இணைக்கப்படுகிறது. அது வந்து சென்னை பல்கலைக்கழக வளாகத்திலேயே அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவுக்கு மிக அற்புதமான புத்தகங்கள் எல்லாம் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இப்போ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சொந்தமான கேம்பஸில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அங்கே இருக்கிறது. அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான விடுதி இருக்கிறது. அது அந்த பல்கலைக்கழகத்துக்கான இடம். அந்த பல்கலைக்கழக மாணவியர் தங்குவதற்காக படிப்பதற்காக அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தோழி விடுதி கட்டுறேன்னு தமிழ்நாடு அரசு ஒற்றை காலில் நிற்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஸோ இது மாதிரி உங்களுடைய இடத்துல 85 சென்ட் மற்றும் 95 சென்ட் 2 இடங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அரசு கடிதம் எழுதுகிறது. கடிதம் எழுதியதும் அந்த சிண்டிகேட்டு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து விவாதித்து, சரிங்க இதை நாங்கள் லீஸுக்கு கொடுக்கலாம், சொந்தமாக நீங்கள் இதை எடுத்துக்க முடியாது, லீஸுக்கு நாங்கள் 35 ஆண்டுகள் லீஸுக்கு நாங்கள் இந்த நிலத்தை கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கிறார்கள். அதன்படி லீஸுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்த உடனே இப்போது இந்த ப்ராசஸ் முடியணும்ல. சென்னை பல்கலைக்கழகத்தோட நிலத்தை சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு லீஸுக்கு எடுக்கணும். அந்த லீஸுக்கு உரிய தொகையை அரசு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு செலுத்தணும். செலுத்தின பிறகு
இந்த ஃபார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் தொடங்கணும். இதுதானே ப்ரொசீஜரு. அந்த சிண்டிகேட் கூட்டத்தில் வச்சு விவாதிக்கிற அன்னைக்கே டெண்டரை விட்டுட்டாங்க. அண்ட் ஒரு கட்டிடத்தை இடிப்பதென்றால் தீயணைப்புத்துறை, சென்னை மாநகராட்சி இவர்களிடமெல்லாம் தடையின்மை சான்று பெற வேண்டும். நீங்கள் இஷ்டத்துக்கு போய் நீ ஒரு கட்டிடத்தை, பெரிய கட்டிடத்தை இடிச்சிட முடியாது, ஏன்னா மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்ட்டு. இது போன்ற எந்த கிளியரன்ஸும் வாங்காமல் பழைய கட்டிடத்தை இஷ்டாங்க. அங்கே இருந்த மாணவிகளை சென்னை பல்கலைக்கழகத்தோட வேறு ஒரு கேம்பஸ்க்கு நகற்றி விட்டார்கள். இடிச்சிட்டு அன்னைக்கே டெண்டரை வெளியிட்டுட்டாங்க. இந்த மொமெண்ட் நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த 35 ஆண்டு லீஸுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவில்லை. அந்த லீஸுக்கான தொகை இன்னும் கொடுக்கப்படவில்லை. டெண்டர் வெளியிட்டு விட்டார்கள். விரைவில் கட்டுமான பணியை தொடங்க இருக்கிறார்கள். இப்போது இந்த பல்கலைக்கழகத்தோட நலனை யார் பாதுகாக்கிறது? வரக்கூடிய உறுப்பினர்கள், துணைவேந்தர், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அதன் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கிறது. இவங்களுக்கு இந்த ஆளுநருக்கு இருக்கிற பஞ்சாயத்தில் விசிஏ அப்பாயின்ட் பண்ணல. இப்போ யார் இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை பார்க்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், உயர்கல்வித்துறையின் செயலாளர், ஐஏஎஸ் அதிகாரிகள். அடுத்ததாக அவங்களும் கவர்மெண்ட்டை தானே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸரு. ஸோ அவங்க யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் உட்காந்து யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கம் உட்காந்து கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. மீசை எடுத்தா இந்திரன், மீசை இல்லைன்னா சந்திரன். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட வெல்ஃபேரை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் இப்போ கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க, இது போல் இங்கே தான் கட்டணும் அப்படின்றதுக்கு ஏன் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை விசாரித்த போது, இப்போ நார்மலாக நீ ஒரு கான்ட்ராக்டரை பிடிச்சி இப்போ இந்த பில்டிங் கட்டணும்னு சொன்னோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு 1200 சார்ஜ் ஆகுது. நல்ல சிமெண்ட்டு, நல்ல மணல் எல்லாம் போட்டு கட்டினாலே 1200 வரும். பிடபிள்யூடி ரேட்டு 6000. 1500 அங்கே இருக்குது, 6000 அங்கே இருக்குது. இதில் அவ்வளோ காசு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பல்கலைக்கழகங்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களை போல வேறு எங்குமே இல்லை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ இடம் இருக்குது. இந்த இடம் சிட்டியில் எங்கே இருக்குது? ஸோ அங்கே போய் நீ கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணனா ஈஸி இல்லையா? இதே போல் சென்னை மாதவரம் பால் பண்ணையில் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான 200 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் அங்கே இருக்கின்றன. அதை அரசு கையகப்படுத்திட்டு இருக்கு. உனக்கு எதுக்கு யூனிவர்சிட்டிக்கு இவ்வளோ வேணும்? அதே போல தான் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த நிலங்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள். இவ்வளவோ இடம் இருக்குது. தோழி ஹாஸ்டல் தானே கட்டுறீங்க, வேற எங்கேயாவது இடத்துல கட்டுங்க, இல்லைன்னா தனியார் இடத்த லீஸுக்கு வாங்கி கட்டுங்க. குறைஞ்சபட்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நடிப்பு அரக்கன் அன்பில் மெகேஜ் சொல்ற மாதிரி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்படி விதிகளை எல்லாம் மீறி இவ்வளவு வேகமாக இந்த எந்த விதிகளையும் பின்பற்றாமல் அந்த பழைய கட்டடத்தை இடித்து விட்டு இவ்வளவு வேகமாக டெண்டர் விட வேண்டிய அவசியம் என்னன்ட்டு சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறது தான் இவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க என்று நான் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் ஏற்கனவே நாம் இந்த பிரிகேடு கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான ஒரு விவகாரத்தை அறப்போர் பேசிய அந்த விவகாரத்தை பார்த்தோம். இப்போ இந்த பிரிகேடுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த பிரிகேடுக்கு ஒரு மொத்தம் 1250 வீடுகள் அல்லவா, அதில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ஆரம்பத்தில் 20% கட்டுவாங்களா? 10%, 20% கட்டுவாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு சிக்கலாகிடுச்சு. இப்போ இந்த 10%ஓட போய்டுன்னு வச்சுக்க, விட்டுதோல் நல்ல வேலை பாஸ், தப்சம் பாஸ் என்று சொல்லலாம். இதில் யார் குற்றவாளி? அந்த பணம், அந்த 10% கட்டினது 20% கட்டியிருந்தாங்கன்னா அது திரும்பி வராது. நீங்கள் பிரிகேடு கிட்ட அது வாங்குறதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோதான், உயிர் போயிடும். 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு அதிகாரிகள். உன் வேலை என்ன? லேண்டு ஃபஸ்ட்டு உன் பேரில் இருக்குதா, சிக்கல் இல்லாமல் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீ அப்ரூவல் கொடுக்கணும். இதுக்காக தான் பல மட்டங்களில் அப்ரூவல் வச்சுருக்காங்க. ரெரா தானே சார் அதுக்கு பொறுப்பு? ரெராவும் பொறுப்பு. ரெரா மாதிரி பல விஷயங்களுக்கு சிஎம்டிஏ டைட்டில் பார்க்காம பிளான் அப்ரூவல் கொடுத்துடலாமா? பிரிகேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, சுற்றுச்சூழல் துறை, இது மாதிரி பல அத்தாரிட்டிகிட்ட, வெட்லேண்ட் அத்தாரிட்டி, பல அத்தாரிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதெல்லாம் மீறி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. நார்மலாக இது அந்த வெட்லேண்டு, இது போன்ற சுற்றுச்சூழல் சிக்கல் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அது. சென்னையில் தாழம்பூரில் பிரபல கட்டுமான நிறுவனமான காசா கிராண்டே இதே போல் சிக்கலான ஒரு நிலத்தில், சிக்கலான நிலம் என்பது தெரிந்தே கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட பணத்தை வாங்கி 100% பணத்தை வாங்கி வீடை கட்டி முடிச்சிட்டாங்க. வீடு கட்டி முடித்து குடி போயிட்டாங்க. ஆனால் யாருக்கும் பத்திரப்பதிவு செய்ய முடியாது. என்னென்னா, சென்னை தாழம்பூரில் காசா கிராண்டே ஸ்மார்ட் டவுன் என்ற ஒரு ப்ராஜெக்டை தொடங்குகிறார்கள். அந்த தாழம்பூரில் இருக்கக்கூடிய அந்த நிலம் எந்த நிலம் என்றால்
1960களில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். அப்புறம் அதில் பலருக்கு வாரிசு இல்லை, இது போன்ற பல்வேறு சிக்கல்களின் காரணமாக அரசு அனாதீனம் என்ற அந்த நிலத்தை வகைப்படுத்தி அரசு கையப்படுது. அதில் இல்லை எங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட வீரர், அவருக்கு 1965 கொடுக்கப்பட்ட நிலம் இது எனக்கு தான் சொந்தம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். இப்படி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அப்படி நிலுவையில் இருக்கும்போதே அந்த வழக்கு தொடுத்த ஒருவரிடமிருந்து காசா கிராண்ட் 5 ஏக்கர் நிலத்தை வாங்குது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது காசா கிராண்டே மாதிரியான பெரிய நிறுவனம் எப்படி சார் இப்படியான ஒரு முடிவு அதுதான் எடுக்கும்? புரியல, ஏன் இந்த தப்பை பண்ணுறாங்கன்னு தெரியல. வழக்கு நிலுவையில் இருக்கு, தெரிஞ்சே வாங்குறாங்க. இல்லை சார், இதே அமௌண்ட்டை வேறு இடத்துல எங்கேயும் வாங்கி கட்டிட்டு போகலாம். புரியல. இங்கே உங்களுக்கு சாதகமாக ஆர்டர் ஆகிடுன்ற நம்பிக்கை இருக்கலாம், பட் பையர் நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், நீங்கள் உங்களால் அந்த அதில் ஒரு 250 கோடி ப்ராஜெக்ட், அது 250 கோடி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனக்கு வாங்குறது நான் ஒரே விடியா தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது இவ்வளவு சிக்கல் இல்லை நிலத்துக்கு, ஓகேவா, வாங்கிடுறாங்க. ஆனால் காசா கிராண்டே லிட்டிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வாங்குறாங்க. விற்கிற ஸ்ரீனிவாசன்ற ஆள் லிட்டிகேஷன் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணவர், அவர் தான் விற்கிறாரு, தெரிஞ்சு காசா கிராண்டே வாங்குது. அது வரைக்கும் அந்த நிலத்தை விற்கலாம், வாங்கலாம், எந்த சிக்கலும் இல்லை. இந்த நிலத்தை காசா கிராண்டே வாங்குது. 2017 வாங்குறாங்க, 18 ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் பண்ணிடுது. ஸ்டேட்டஸ் கோனா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும், இதுக்கு மேலே எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த 2019 டேட்டுக்கு பிறகு காசா கிராண்டே அட்வான்ஸ் வாங்கலாமா? வாங்கக்கூடாது இல்லையா? இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? அட்வான்ஸ் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. வாங்குறாங்க. 2019 இறுதியில் பட்டா பிளாக் ஆகுது. கமிஷனர் ஃபார் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்க்கு அண்டு இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த பட்டாவில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு பட்டா நம்பர், சர்வே நம்பரே பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ பட்டா பிளாக்குன்னா என் பேரில் லேண்ட் இருக்குது 165ன்னு வச்சுக்கோங்க, அந்த பட்டா அந்த சர்வே நம்பரு 165, தாழம்பூர் வில்லேஜில் 165 சர்வே நம்பரோட பட்டா பிளாக் இஷ்யூ பண்ணிடுறாங்க அத்தாரிட்டிஸு. இப்போ நான் உனக்கு விற்க முடியுமா? அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்கலாமா? அதுக்கப்புறம் 465 ஃப்ளாட்டை விற்றுருக்காங்கப்பா. எந்தெந்த லெவலில் தப்பு நடந்திருக்கு பாருங்கள், விற்றுட்டாங்க. இந்த பட்டா பிளாக் நடந்த பிறகு 167 வீடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பிளாக்கான பட்டாவுக்கு, மீதி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணல. இந்த பட்டா பிளாக் ஆன பிறகு காசா கிராண்டே எல்லாருக்கும் மெயில் அனுப்புகிறாங்க, அந்த பட்டா மேட்ரு ஈஸியாக முடிய போகுது, நீங்கள் மீதி பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். அவங்களும் இப்போது மொத்தம் 28லேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க இந்த ஃப்ளாட்டு, ஓகேவா. ஏற்கனவே 5 லட்சம் கட்டிட்ட, மீதி கட்டாமல் இன்னொன்று பணத்தை நீ கொடுக்கல, வங்கி கொடுக்குது. இந்த மொத்த ப்ராஜெக்டில் எல்லாரும் பெரும்பாலானோர் எங்கே கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காங்க. இந்த மாலதி நிறைய சொத்து வாங்கி அனுபவம் இருக்குது. பேங்க்குக்கு லோன் கேட்டால் என்னென்னமா கேட்பாங்க சார்? அவ்வளோ எளிமையாலாம் கொடுத்துட மாட்டாங்க, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலாக செக் பண்ணிவிடுவாங்களே சார். தரவை செக் பண்ணுவாங்க இல்லையா? ஏதோ ப்ரைவேட் பேங்க்னா கூட பரவாயில்ல சார், ஆக்சுவலி அவங்க தான் லீகலாக இன்னும் தெளிவாக செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க் என்ன சார் தேவை இருக்குது? அந்த பேங்க் மேனேஜரும் நீங்களும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் பேங்க் துட்டு தானே. ஸோ பேங்க் ரிலீஸ் பண்ணுது, ஓகேவா. நீ அட்வான்ஸ் ஒரு 10% அட்வான்ஸ் தான் நீ கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் பேங்க் தான் இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுது, பில்டருக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வருது. இதற்குள்ளே இந்த மேட்ரு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் கோவை வெக்கேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்டஸ் கோ இருந்துச்சுல, யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஸ்டேட்டஸ் கோவை வெக்கேட் பண்ணுறாங்க. வெக்கேட் பண்ணோடனே தமிழ்நாடு அரசு தான் அந்த நிலத்தை பொசிஷன் எடுக்கிறது ட்ரை பண்ணுது. இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. இவங்கன்னா யார் சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போகுது, போய் திருப்பி ஸ்டேட்டஸ்க்கு வாங்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான் இந்த நிலத்தை விற்கலாம், பட்டா அப்ரூவலு எல்லாம் கொடுக்கறது. அதே தமிழ்நாடு அரசோட இன்னொருவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த நிலத்தை நான் எடுக்கணும்னு சண்டை போடுது. நடுவில் யார் மாட்டிக்கிறா? மிடில் கிளாஸ் மக்கள். எல்லாம் யார் வாங்கியிருக்குதுன்னு கேட்டேன், எல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன், எல்லாம் அப்பாவி வாயில்லாத பூச்சிங்க. வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நடுவில் என்னங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு கேட்டோன்னே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடு தானே வேணும், இந்த சாவி வச்சுக்கோ போ. 3 சாவி ஒரு வீட்டுக்கு இல்லையா, 2 சாவி வச்சுட்டு இந்த ஒரு சாவி போய் குடியிரு, உனக்கு என்ன பிரச்சனை? கரண்ட் எல்லாம் இருக்குது, காசா கிராண்ட் பேரில் இருக்குது கரண்ட்டு. இபி கார்டு காசா கிராண்ட் பேரில் இருக்குது. காசா கிராண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் 465, 467, 468 அப்படின்னு தனித்தனியாக போட்டு காசா கிராண்ட் பேரில் இது இருக்குது. உங்கள் பேரில் எதுவுமே இருக்காது, நீங்கள் அங்கே குடியிருக்கலாம். இது என்னங்க சார், இந்த பெரம்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தானே சார் ஆகிடும்? ஆமாம், வாடகை கூட இல்லைடா தம்பி, வெளியே கிளம்புனா கிளம்பி ஆகணும் அவங்க. ஆமாம், உங்கள் பேர் டைட்டில் இல்லை, நீ பணம் கட்டி. உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் என்னென்னா, தாம்பரம் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்குது, விரைவில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் என்று கூறுகிறார்கள். ஜூன் ஜூலை ஆகிய 2 தேதிகளில் ஒரு புகார் அளித்த ஒருவர்
மொத்த பணத்தையும் 25 லட்சத்தையும் கட்டியிருக்காரு. இது எப்போ வாங்குறாங்க? 15/6/2020 அன்று காசா கிராண்டு இந்த பணத்தை வாங்கியிருக்கிறது. வாங்குற அன்னைக்கு பட்டா பிளாக் ஆகிடுச்சுல, எப்படி வாங்குறீங்க? ஸ்டேட்டஸ் குவார்டர் ஆகிருக்குல்ல. இது ஒரு புறம், ஓகேவா? இப்போது அரசுக்கும் இந்த நிலத்தை விற்றவர்களும் இப்போ இதுக்குள்ளே காசா கிராண்டு போய் இதில் ஜாயின் பண்ணி இந்த லிட்டிகேஷனில் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போயிடுச்சு, கரெக்டுங்களா? சரி, ஓகே, நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தோன்னே எல்லாம் முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே இதே லேண்டு என்னதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜான்சி ராணி என்று ஒருவர் தனியாக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் காசா கிராண்டு இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்குந்தால. இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுக்கு டிஸ்போசல் கொடுத்தாலும் திருப்பி இந்த லிட்டிகேஷன் முடிக்கணும் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து. இப்போ ஸ்ரீனிவாசன்றவர் தான் வித்தாரு லிட்டிகேஷன், அது என்ன லிட்டிகேஷன் சார்? அது ஸ்ரீனிவாசன் ஏன் நலன்றாரு, அரசு எங்க நலங்குது. இவங்க ஜான்சி ராணின்றவங்க அது ஏன் நலன்றாங்க. முடிஞ்சு போச்சு. மொத்தம் 567 ஏக்கர், அதில் 5 ஏக்கரில் நடுவில் மாட்டிக்கிச்சு. அரசோட லிட்டிகேஷன் பெருசு. இப்போ வீடு கம்ப்ளீட்டட், ஹேண்டட் ஓவர். கிட்டத்தட்ட 480 என்னமோ பேர் குடியிருக்காங்க அங்கே. அதில் ஒரு 160 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் குடியிருக்காங்க. உண்மையிலே வந்து தாம்பரம் மாநகரத்தில் அந்த அதிகாரிகள் சிறப்பாக வேலை செய்தார்கள் என்று இந்த புகார் அளித்தவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு டீமை போட்டு, தாம்பரம் கமிஷனர் ஒரு டீமை போட்டு கம்ப்ளீட்டாக அதை விசாரிக்க சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் அழகாக ட்ராட் பண்ணி விரைவில் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்று தகவல் நமக்கு வந்திருக்கிறது. ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை செஞ்சு வழக்கு பதிவு செய்வதற்கான, ஏன்னா இது சீட்டிங் இல்லையா? எனக்கு தெரியும் லேண்டு எந்த இல்லைன்ட்டு. நான் இப்போ வித்து என்ன சீட்டிங் தானே அது? எப்படி நீ வாங்குற அட்வான்ஸு? எல்லா மட்டத்துலையும் நடந்திருக்கே சார். எல்லா மட்டம். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாருங்கள், நான் போய் வீடு வாங்குறேன், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இப்படியாவது அந்த வீட்டை வாங்கிடணும், ஃபஸ்ட்டு வீடு. இவ்வளோ பேரும் சேர்ந்து இதை பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவன் கதி என்ன? 500 குடும்பத்தோட கதி என்ன? வந்துட்டு காசு இல்லாததுனால தானே போய் தாளம்பூரில் போய் வாங்குறான் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டை. காசு இருந்துச்சுன்னா 174 வாங்குவான், இல்லை நம்ம அபினேஷ்கிட்ட போய் வாங்குவான் க்ரௌன் பிளாஸாவில். இப்போ காசு கொடுத்துட்டு கம்முன்னு இருக்காங்க பாரு. இதே தான் பிரிகேடு தெரியுதா? பிரிகேடு ஆடு கொடுத்துட்ருக்காங்களா? பிரிகேடு என்ன ஒரு ஹைட்ஸ்ன்னு வருது பிரிகேடு. இப்போ ஆடு பார்க்குறோமா? இப்போ நீ இந்த வெப்சைட்டுக்கு போனோன்னா, சார் வாங்க சார் அதெல்லாம் இப்போ நீ கேள, சும்மா தமாஸ்க்கு கேள சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த அறுப்பு இருக்குது வேறு வேலை இல்லை சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது சார், நீங்கள் வந்து துட்டை கட்டுங்க சார், நீங்கள் அட்வான்ஸ் கட்டுங்க சார். இவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க, அது எப்படி சார் விட்டுருவான் சார்? எல்லாம் புக்கிங் முடிஞ்சிச்சு, 2 தான் பேலன்ஸ் இருக்குது. சிவிஓ 10 பேர் போய் கேட்டாலும் அப்போ இப்படி தெரியும். எல்லாருக்கும் 2 தான். நீ பாரு, யோசிக்காமல் விற்பாங்க பார்க்குறியா? ஒரு சிஸ்டமே சேர்ந்து ஜனங்களை ஏமாத்துது, தெரியுதா? அல்டிமேட்லி யாரோட பணம் இதில் போச்சுன்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பணம் தான் போயிருக்கு. நம்ம பணம் தானே? கரெக்டு தான் சார். இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு மார்ஜின் நான் பே பண்ணியிருப்பேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பே பண்ணோம். ஒரு டைமில் இந்த வீடை வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா, என்னோட சிபில் ஸ்கோரு, நான் இதுக்கப்புறமா பேங்க்ல லோனே வாங்க முடியாது, என் மார்ஜின் காசும் போயிடும். 500 குடும்பமா? அந்த 168 பேருக்கு பட்டா பிளாக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா, அந்த 2 சப் ரிஜிஸ்டர் சஸ்பெண்ட் போயிட்டாங்க. அவங்க காசு வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கவனமாக இருந்தாலும் மாட்டிக்க வாங்கி போல இருக்குது ஜனங்க. ரொம்ப இதாக இருக்குது. வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தியா? இந்த யூடியூப்பில் எங்கன்னா இருக்கான்னு தேடிப்பார். பால்மேந்திரா படம். இந்த பானுச்சந்தரும் அர்ச்சனாவும் 25 வருஷம் இருக்கும், 2 நேஷ்னல் அவார்டு நம்ம வாங்கிச்சேன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரோட கனவு இந்த வீடு. இந்த லோவர் மிடில் கிளாஸ்க்கே இருக்கக்கூடிய கனவு. 2 பேரும் கஷ்டப்பட்டு இந்த காசு சேர்த்து அந்த காசு சேர்த்து, அவங்க வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், சொக்கலிங்க பாகவதர். அவர் அப்படியே இந்த வீடு எழும்ப அப்படி தடவி போய் ரசிப்பார். அப்படியே எல்லாம் கட்டி பிடிச்சி ரூஃப் வந்துடும். ரூஃப் வந்த உடனே ஒரு ஜீப் வரும். ஜீப் வந்து பார்த்துட்டு, யோ இன்னும் மெட்ரோ வாட்டர் இடத்துல வீடு கட்டிட்டீங்க அப்படிம்பாங்க. அது வரைக்கும் அந்த உங்களோட கனவை நல்லா சொல்லியிருப்பார். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த தாத்தா வந்து அந்த வீடை ரசிக்கிறதுலாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா மெட்ரோ வாட்டர் கட்டிட்டீங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும், சார் இங்கே பாருங்க சார் அப்ரூவல் இருக்குது சார், கொண்டு போய் காட்டுவாங்க. காமிச்ச உடனே அந்த தாசில்தாரோ அந்த பிளானிங் அப்ரூவல் அதிகாரிகிட்ட இவங்க அனுப்பிச்சுட்டு, யோ என்னையா இதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்த? உடனே ஒரு பதில் சொல்லுவார், இல்லை சார் நான் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகலான்னு நினச்சேன் சார் அப்படின்னாரு. இதுதான் கவர்மெண்ட் சென்டிமெண்டாலிட்டி, புரியுதா? இன்னைக்கு காசு வருது கொடு. இது இன்னும் நடக்குதுன்றது தான் எனக்கு பிரிகேடெலாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இவ்வளோ காசு. இது தாழம்பூர் 30 லட்ச ரூபாய் அந்த ஃப்ளாட்டு, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடியது. பிரிகேடெல்லாம் இன்னும் பெருசு. 1250 வீடு 2000 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அறப்போர் இயக்கத்துக்கு டாக்குமெண்ட்ஸு இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து கிடச்சிருக்கு. எல்லாமே விற்று போயிருக்கோம்ப்பா. 40% கட்டியிருப்பாங்கப்பா. என்னாச்சு அந்த காசு? இந்த அதிகாரிகள் தானே காரணம் அதுக்கு. அப்படியாவது ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் இதை கோரிக்கையாகவே வைக்கிறேன். இந்த பிரிகேடு மேட்டரில் எஃப்ஐஆரை போட்டு எந்தெந்த அதிகாரிலாம் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாலும் அவ்வளோ பேரும் பிடிச்சி ஜெயிலில் போடணுன்றதை நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன். சரி சார், இந்த ஆப்ஸ்லேட்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார்.